மகிழ்வுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise God. கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் வாங்கி கூட வாங்கிட்டு மட்டும் ஏற்றுவது. Thank you Lord Jesus. Praise the Lord. பார்த்து வர அளவுக்கு Thank you Jesus. கொஞ்சம் கேள்வி பண்ணுறாங்க. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Praise the Lord. Thank you Lord. அந்த மிஸ்ஸிங் வராதுன்னு படிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Thank you Lord. Thank you Jesus. Praise God. Hallelujah. கர்த்தருடைய மகத்துவமுள்ள நாமத்திற்கு எல்லா துதி கனமும் உண்டாவதாக. உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த மகிழ்வுள்ள ஊழியத்திற்கு தேர்ந்தெடுத்து இந்த இடத்தில் நிற்கப்பட்ட தேவனை துதித்து வாழ்த்து மகிழ்கிறேன். அடியே இந்த இடத்தில் அழைத்த அன்பு தகப்பன் நம் சபை மீட்பன் அவர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் சர்வ நல்ல தேவன், மாறாத தேவன், மரணத்தை ஜெயித்து உயிர் பிறந்த தேவன், உங்களை என்னை அழைத்த தேவன், இதுவரை காத்தவர், எல் ஷடாய் என்னும் நாமம் உள்ளவர், அக்கினி மயமானவர், சேரக்கூடாத மொழியில் வாசப்படுகிற தேவன் உங்களை சம்பூரணமாய் ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய சபைக்கு உலகம் யாரும் உலகம் தயவு செய்து ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? முடிந்தவர்கள் உலகம் முடியுங்கள் அல்லது எழுந்து நின்று கொள்ளுங்கள். யாரும் கண்களை திறக்க வேண்டாம், யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாமங்கள் சும்மா இருக்க வேண்டாம். ஸ்தோத்திரம் சொல்லலாமா? எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுவோம். முடிந்தவர் கரங்களை திறந்து கொள்ளுங்கள். சத்தமாய் தேவனை துதிக்க போகிறோம். ஸ்தோத்திர பலிபலியை எடுக்க போகிறோம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. தேவன் நாம மகிமைப்படுவது. எல்லா கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை திறக்கக்கூடாது. இது நாடக மேடை அல்ல. ஆவியானவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஸ்தலம். இது அவருடைய கூட சாத்தானுடைய கேள்வி அழிக்கும்படிக்கு தேவகுமார் வெளிப்பட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே மாறும் என்று கூப்பிடுங்கள். அப்பா என்று கூப்பிடுங்கள். அப்பா என்று கூப்பிடுங்கள். ஒன்றாவது விசுவாச குறைகள் ஆராதனைக்கு தடையாய்க்க காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. தேவனுடைய அக்கினி இறங்கி வருவதாக. ஒவ்வொரு பேரும் சம்பூரணமாக இறங்குவதாக. ஒவ்வொரு பேரும் இறங்குவதாக. வல்லமையோடு மாட்சிமையோடு பரிசுத்தத்தோடு இறங்குவீராக. என்ன சத்தமாய் அப்பாவை அழைத்து நிரப்பப்படுகிறார்கள். வல்லமை ஆவி, மகிமை ஆவியானவர், அக்கினி மயமானவர், செய்யக்கூடாத ஒளியில் மாற்றப்படுகிறவர். ஒவ்வொருவரை நிரப்புவீராக. Hallelujah.
நேற்று இறங்கி வந்த 21 தேவதூதர்கள் ஒவ்வொரு கையிலும் ஒரு அக்கினி கலசத்தை கொண்டவர்களாய் இந்த பறவை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் விரைவாய் திறவுகள் அந்த அக்கினியை பெற்றுக் ஒரு அன்பு மகளை கட்ட காண்பிக்கிறார். அடிக்கடி தற்கொலை எண்ணத்தினால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கவில்லை, எப்படியா செத்துடலாமா, செத்து விடலாமா, அல்லது நான் செய்கிற காரியம் ஜெயம் எடுக்க முடியவில்லை, மறைச்சிட்டா நல்லா இருக்கும். அடிக்கடி இந்த சிந்தையில் பாடுபடுகிற ஒரு மகள் உண்டு. அந்த மகள் மட்டும் யாரும் கண்களை திறக்கக்கூடாது, வேடிக்கை அந்த கண்களை கத்திற்கு பயன்படுத்துவது என்று சொல்கிறீர்கள். அந்த பிள்ளை மட்டும் கை வைத்து உங்களுக்கான ஜெபிக்காமல் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்சம் முன்னாடி வாங்க, அப்படியே முன்னாடி வாங்க சிஸ்டர். கடந்த 3 வருஷமாக உங்கள் வாழ்க்கை உள்ள சிதறி இருக்கிறத கத்தனத்தை காண்பிக்கிறார். நன்மை செய்ய வேண்டும் என்று சிலருக்கு நன்மை செய்கிறீர்கள், ஆனால் அந்த நன்மை உங்களுக்கு விரோதமாகவும் கசப்பாகவும் பேசப்படுகிறது. 2 பேர் முக்கியமாக உங்களுடைய வார்த்தைகளிடம் உங்களை அதிகமாக காயப்படுத்துகிறார்கள். எனவே இவ்வளவு நன்மை செய்து எனக்கு ஆசீர்வாதங்களை செத்து விடலாம் என்ற சிந்தை தான் உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த 2 வாரங்களாக மிக அதிகமாக இந்த சிந்தை உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி நிச்சயமாக நான் மறித்து விட வேண்டும் என்று விரும்பி ஜெபித்தீர்கள். ஆனால் ஒரு வேதத்தை திறந்து வசனத்தை வாசிக்கிற பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அந்த சகோதரர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். இன்று முதல் 3 வாரங்களுக்குள், அதாவது 21 நாட்களுக்குள் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் 2 அற்புதங்களை செய்து உங்களை மாற்றி ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களுக்கு இழந்த சந்தோஷத்தை கர்த்தர் இரட்டிப்பாய் வழங்கப் கர்த்தர் சொல்வது உண்மையான சிஸ்டர், அந்த சொல்வது உண்மையான பொய் இல்லைங்க, ஒரு வார்த்தை பொய் இல்லைங்க. சத்தத்தை சொல்லுங்க, நீ கர்த்தர் உங்கள் விடுதலை தருகிறார். பெரிய சந்தோஷம், இன்னும் விட்டு ஒரு சந்தோஷம் நிறைவாக இருக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த தகப்பன் சொன்ன வார்த்தைகளை சந்தோஷத்தை நிறைக்கும். ஒன்றால் 7 பிசாசை மகளிர் நிலைகளுக்கு பிடித்து எடுக்கிறேன். ஒரு அன்பு சகோதரர் நேற்று இரவு நீங்கள் ஜெபிக்கும் போது கூட உள்ள உடைந்து ஜெபித்தீர்கள். இந்த ஆராதனைக்கு வரும்பொழுது ஆண்டவரே, நான் திருப்பி வரும்பொழுது உடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் வர வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிற ஐயா சகோதரர் இருக்கிறீர்கள். கை வைக்கிறீர்களா? ஓடி வந்து முன்னாடி ஓடி வந்து அமைதியாக இருக்கக்கூடாது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு எனக்கு பின்பதாக ஒரு பெரிய மேகத்தோட மேடையை பார்க்கிறேன். நீங்களும் அதை ரசித்துக் கொள்ளுங்கள். ஒரு 7 மாதமாக ரொம்ப அதிக பாடல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு எல்லோ கலர் பில்டிங் ஒன்று பார்க்குறேன். நீங்கள் மேலே முடிச்சிட்டீங்க, அதுக்கு எல்லோ கலர் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து மேலே பார்டர் பச்சை கலர் பார்டர் அடிச்சு ஒரு வீடு மேலே இருக்கலாம். நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடு
பட்டர் கலர் மாதிரி பட்டரோடு கொஞ்சம் அடித்து ஒரு பச்சை கலர் அந்த உதவியும் கடைசி நீங்கள் கட்டி முடிச்சதுலேருந்து உங்களுக்கு அதிக பிரச்சனைகள் அதிக சூழ்நிலைகள் முக்கியப்பட்டாக இருக்குது. என்றாலும் நீங்கள் நல்லா ஜெயிச்சு கற்றுக்குள்ள வரணும் எல்லா முயற்சியும் பண்ணுறீங்க. ஆனால் அந்த தோல்வியை பார்க்குறேன். கற்றுக்கு சொல்கிறாரு, இது மறிக்க வேண்டியவர்கள் அல்ல, உங்களை கொண்டு அநேக ஆசீர்வதிக்கிறார். கற்றுக்கு வந்து உங்களை இறங்கி வரப்போகுது. ஃபேமிலி வந்திருக்கீங்களா? இது தனியாக வந்திருக்கீங்களா? ஃபேமிலி இருக்காங்க, ஃபேமிலி வாங்க மட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாமா, தேங்க்யூ. இருக்கீங்க அப்பா மாமா, தேங்க்யூ இயேசுவே, நீ பெரியவர் பக்தி இயேசுவே, நீ பரிசுத்தர் இயேசுவே, நீ நல்லவர் நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர் நல்லவர் உங்கள் வீட்டில் சங்கதிகளை வீட்டை சுற்றி பார்க்கிறேன். நான் 6 மாதத்தில் நல்ல டேட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மாதத்தில் கர்த்தர் உங்கள் கரங்களை கொடுக்குற கரங்களை மாற்ற போகிறார். எதுவும் வழங்கக்கூடாது. ஆரம்பிக்கணும். ஜபத்தை நடத்தவே சாட்சியை எடுத்த போகிறார். இருக்கிறவர்கள் எல்லாரும் சாட்சி அது ஒன்றே பிடித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சாத்தவர்கள் சங்குலைகளை உறங்கி ஜெபிக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை சம்பூர்ணமாய் தார். சகோதரனுக்கும் சகோதரிக்கும் உங்களுடைய உள்ளத்தில் சம்பூர்ண சமாதானம் உண்டாகட்டும். குழந்தைகளுடைய எதிர்காலங்களை முத்தரித்து கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறோம். இதயத்தில் சாட்சியுள்ள ஊழியர்களை எழுப்ப கர்த்தர் கேள்வி பாராட்டும். மகிமை எடுத்ததற்காக நன்றி, பேசுவதற்காக நன்றி. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திற்குள்ளாக எல்லா கண்களை மூடி கைகளை உயர்த்தி எல்லாம் கண்டமுடனமா விரித்துவமே மகத்துவமே ராஜா ஆராதனை. ஜீசஸ் praise the Lord. இதான் சொல்ல பரிசு தாவியாக தேவனுக்கு இரண்டு நாயகனுக்கு அன்பு ஆராதனை. திருத்துவமே மகத்துவமே அவரு திருத்துவமே ஒரு தேவ பிதாசுரன் ஆவியே ஒரு தேவ பிதாசுரன் ஆவியே பொன்னுலகரன் முன்னரமா பொன்னுலகரன் முன்னரமா பக்கதி நீதி சுடரே ஆயிரத்திருத்துவமே அஞ்சத்து ரத்தத்திற்காக கிராமத்தெல்லாம் தீர்த்தங்களை வந்து சேரும் அறியாத நோக்கிற்காக ஓ அந்நிய பாஷையில் பேசி ஆடுவதை தெரிவிக்கும் அபிஷேகத்தில் நிறைய ஆண்டவரை சொற்கிறது. Thank you, Jesus. Praise the Lord.
Hallelujah. Hallelujah. Jesus. Yes. Yes, Lord. Glory to God. அன்று அப்பத்தை பார் எல்லாவற்றை இன்றும் எங்களை சேரும் சேரும் நன்றி கேட்டோரை கொன்று போடாதேயோ நன்றி கேட்டோரை கொன்று போடாதேயோ அம்பரா கருணாபரா அம்பரா கருணாபரா ஞான கருமான பொழுதே தெய்வீகமாக அவரது துவரே நம்முடைய தேவானது ஆவியானவரால் நமக்குள் வாசம் பண்ணுகிறவரால் மகிமை தேவனாய் வாசம் பண்ணுகிறவராய் உடலுக்கு தேவனாய் நமக்குள் வாசம் செய்கிறவராய் அசைவாடுகிறவராய் ஜீவனுள்ளவராய் மனித பொழுது Jesus mighty ஒவ்வொருவராக யோவா தேடியடியாரை தேவா பாவிகள் நாங்கள் தேவையின் மக்களே பாவிகள் நாங்கள் தேவையின் மக்களே பொக்கிஷமே பரம பொக்கிஷமே பொக்கிஷமே பரம பொக்கிஷமே பாடும் ஒரு நாளும் பரிவீடும் கைகீழ தரத திருத்துவமே உன்னதவராயிருக்கும் தாழ்மையுள்ள எங்கள் மேல் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். நாராதை நாயகன் வீரப்பா இறங்கி வந்தார்கள். இதுவரை நடத்தின தேவன் இப்பொழுது நேசனை முற்றி மறைத்து நீர் வெளிப்படுகிறார்கள். நீர் பேசினால்தான் நாங்கள் புது பலன் அடைய முடியும், உண்மை காண முடியும். எல்லா தடைகளையும் இயேசு நாம் உடைக்கிறோம், உடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். Hallelujah. என்ன அல்லேலூயா எப்படி வருது? Hallelujah. ராமநாதபுரம் மாவட்ட நடுவில் அல்லேலூயாவே நல்லா சத்தமா 1 2 3 Hallelujah. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படியே பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து லேசா சிரிச்சு தேவ சமூகத்தில் உங்களை பார்ப்பது சந்தோஷம் சொல்லுங்க. நைஸ் டு see you in the presence of the Lord. Hallelujah. தேவ சமூகத்தில் பார்ப்பது சந்தோஷம். ஆமென். Praise God. Hallelujah. இந்த சத்தம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவ சமூகத்தில் உங்களை காண்பது சந்தோஷம். என் பேர் ஞாபகம் வந்துச்சா? எனக்கு ஞாபகம் இருக்கா? நல்ல இல்லையா? மறக்காதீங்க, இப்போ பண்ணுங்க. இயேசு ஆரம்பிக்கிற ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்களுக்கு ஒரு தரிசனம், அந்த தரிசனத்தை நோக்கி ஓடுகிறோம். என்னவென்றால் ஒரு மாதத்திற்கு
1,00,000 பேருக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஒரு பெரிய அலையில சொன்னா சந்தோஷமா போவாங்க. ஏனென்றால் அவ்வளவு இடம் தேவையாக இருக்கிறது. ஆத்துமாக்கள் உண்டு. எங்கள் ஊழியத்தில் முதலாவது சுவிசேஷத்தை அறிவிப்பது, இரண்டாவது சபைகளை பலப்படுத்துவது. அமைச்சர்கள எங்களுக்கு வந்து அந்த சர்ச்சு இந்த சர்ச்செல்லாம் இல்லை, நம்ம சர்ச்செல்லாம் ஒரே சர்ச்சு தான். எங்கெல்லாம் ஆவியாளர் இருக்காரோ அங்கே எல்லாமே நாங்கள் நிற்போம், நீங்கள் நிற்பீங்க. அப்போ நமது சபைகள் போல சபைகளை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். எனவே எங்களை பலப்படுத்த உங்கள் ஜெபம் தேவை. சமாதானமாய் எந்த சபையும் சந்தோஷமாய் ஊழியம் செய்வது இப்போ இல்லை. காரணம் பயங்கர பிசாசு, பில்லி சொல்லியும் நினைக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் ட்ரிப்பிள் Thank you, Jesus. Praise God. Thank you, Lord. Praise to Jesus. Baby, hallelujah. அப்போ ஒரு ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர், பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், அவர்கிட்ட நான் ஊழியம் செஞ்சேன். அவன் ஊழியம் செய்யக்கூடாது என்ன செஞ்சாங்க தெரியுமா? 3 அடி உயரத்துக்கு பசங்க தங்கத்தில் சிலை செஞ்சு அதில் நடையில் கொண்டு போய் அங்கே வச்சு பூஜை பண்ணி அந்த ஊழியத்தை அழிக்கிறதுக்கு நம்ம ஊரில் ஒரு பெரிய அரசியல் கட்சி இருக்காங்க, கட்சியில் உள்ளவங்களாம் சேர்ந்து பண்ணாங்க. ஆனால் கரெக்டாக இன்னொரு ஊழியர்களை காமிச்சு ராத்திரி 2 மணிக்கு போய் தலப்பா கட்டி வேஷ்டி கட்டி போய் அந்த பலம் கொடுத்து நடையை திறந்து அந்த சிலையை தூக்கிட்டு வந்து ஒரு வயல் அடித்து பொறுக்கி பெட்ரோல் ஊற்றி கொடுத்துட்டாங்க. அப்போது படுக்கையில் ஊழியர்கள் எனக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க. உலகம் பிரதிசிப்பட்ட நம்முடைய நாட்டில் உள்ள ஊழியர். அப்போ நினைச்சு பாருங்க, 3 கிலோ தங்கத்தில் சேலை செஞ்சு ஊழியத்தை அடிக்கணும்னு நினைக்கிற மனசை பேருக்கு பார்த்தீங்கன்னா அவனை இருந்தைகளில் ஒருக்கிற ஒரு கர்த்தர். அந்த சபைகளுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கணும். இந்த சபைக்கு நீங்கள் வந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் ஓடி வந்து முழங்கால் பண்ணிட்டு சபைக்காக ஒரு 4 மணி நேரம் ஜெபிச்சுட்டு போங்க. நம்ம சங்கி எல்லாம் நொறுணும். நாங்கள் போகிற பலதரப்பட்ட சபைகள், கிராமங்கள் எல்லாம் போகிறோம். எங்களுக்காக ஊழியர்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளில் அடியனை ஒரு பிள்ளையாய் அழைத்து அந்த பாஸ்டர் பேசிய நாமத்தில் அன்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்கள நேற்று தான் பார்த்தோம்னாலும் இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காத உணர்வே இந்த ரொம்ப வருஷமாக ஒன்றா இருந்த மாதிரி இருக்குது. அல்லேலூயா. பேசல கொஞ்சம் படிக்கலாமா? அப்போ ஐயா பார்க்கும்போது நான் ஃபோனில் பார்க்கும்போது ரொம்ப வருஷமாக பேசி பழகின ஒரு உணர்வு வந்தது. கற்றுக்கிட்டாகட்டும் இப்பயும் அப்படி தான் இருக்கிறோம், இனியும் அப்படி தான் இருப்போம். ஏன்னா ஒரே அப்பாவோட பிள்ளைங்க கற்றுக்கொண்டு வந்தார். பாஸ்டர் அவர்கள் பாஸ்டர் அலெக்ஸ் அவர்களுக்கு பேசி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பேசி டாக்டர் அவர்களுக்கு பேசி நமக்கு நன்றி. அவங்க அப்பா அம்மாவை கூட இப்படி பார்ப்பாங்களான்னு தெரியல. சொந்த பிள்ளைங்களை போல எங்களை பார்த்துக்கிறாங்க, அப்பாவை போல எங்களை பார்த்துக்கிறாங்க. கத்தோட சமூகமே ஆசிரியர். அதே போல் தம்பி இஸ்ரேல் மற்ற உடனே எங்களை அழைத்து ரொம்ப அன்பாய் பேசி அவர் பார்த்தோம். யாரும் எவரோடு பார்த்தோம், கடைசி அவர் நம்மளால கூட்டு நல்லா அன்பாய் விசாரித்து நேசித்து அரவணைத்து அவருக்கும் மகளுக்கும் குழந்தைகளுக்கு நேசினாவுக்கு நன்றி. அன்பு பிரதர் பிஏ சிஸ்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதர் பேர் பிரதர் கனகராஜ் பேசினாவுக்கு மிக்க நன்றி. காட் பிளஸ் யூ. எங்கே போனாலும் இந்த மைக்கு தான் எங்களுக்கு பிரச்சனை. எல்லாம் நல்லா செட் பண்ணிடுற ஊழியத்துக்கு அடுத்த நாள் வந்து பாட ஆரம்பிக்கும் போது பேச ஆரம்பிக்கும் போது எதாவது சண்டை பண்ண பார்த்துக்கலாம். நம்ம அவனை பார்த்து வந்தாலும் தானே அவனை வந்து பிரதர் அப்பப்போ என்னை பார்த்து கவனித்து கேட்டு காட் பிளஸ் யூ பிரதர். கத்தோட பள்ளியை பெருக பண்ணுவான். எல்லாம் கை தூக்கி ஒரு நிமிஷம் 5 லட்சம் ரூபாய் பிஏ சிஸ்டத்துக்கு மாத்திரம் கத்தர் கொடுக்கணும்னு சொல்லுங்க. ஆமாம் சொல்லுங்க 5 லட்சம் ரூபாய் நம்ம சர்ச்சுக்கு பிஏ சிஸ்டத்துக்கு மட்டும் கத்தர் கொடுப்பாராக. ஆமே பெற்றுக்கொண்டோம். அப்படியே வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் பேசி நமக்கு நன்றி.
இது குடும்ப ஆசீர்வாத கூடுகை, அடுத்து கிராம ஆசீர்வாத கூடுகை, அடுத்து மாவட்ட ஆசீர்வாத கூடுகை எல்லாம் இங்கே நடக்க போகுது. என்ன பண்ணுவீங்க தெரியாது. வரும்போது 2 குடும்பத்தை கூட்டிட்டு வந்துட்டே இருக்கிறோம். மார்ச் மாதம் கூட நான் வந்துட்டு போயிட்டேன். ஏப்ரல், மே, ஜூன் மாதம் நடக்க போகுது. நீங்கள் ஆத்து மக்களையும் கொண்டு வர போறீங்க, எல்லாம் குட்டி கொடுக்க போறீங்க. இந்த மாவட்டத்தில் பெரிய சபையை நம்ம சபமாக இருக்கணும். சொல்றேன், ஆண்டவருக்கு லேசான காரியம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரிசாவில் இப்படி 80 விஷயங்கள் உண்டு. நாங்கள் எல்லாரும் அங்கங்கே தனித்தனியாக போராடி ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சூப்பராக உட்காந்துருக்கோம். பாஸ்டர் கத்தர் எங்களுக்கு நல்ல ஒரு வீடு ரூம் கட்டி வச்சிருக்கிறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி சூப்பராக வச்சுருக்கிறாங்க. எந்த குறையும் இல்லை. அழகாக கீசர்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. இதே நாங்கள் ஒரிசாவுக்கு போனால் எங்களால் என்ன தெரியுமா, பாத்ரூமில் ஒரே ஒரு கிராமத்துக்கு ஒன்று இருக்கும். அந்த கிராமத்தில் ஒருத்தன் உட்கார்ந்தா அந்த ஊரில் இருந்தே பார்க்கலாம். உள்ள அந்த டோர் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பீஸ் இருக்கும், சைடில் ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஆமாம், அதில் நாங்கள் போனோம்னா ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு உள்ளு காட்டில் தான் இன்றைக்கி போய் விட்டாங்க. நான் எது சொல்கிறேன்னா, அங்கே இருக்க ஊழியர்களாக கம்ஃபர்ட்டாக இல்லை. நம்ம ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நம்ம ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஊழியர்கள் ஆகாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியர் செய்கிறாங்க. அவருக்காக கைவ ஜெபியுங்கள். நம்ம தேசம் வாழ்க்கைப்பட வேண்டும். அதுவும் நம்முடைய தேசம் வாழ்க்கைப்பட வேண்டும். அதை ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடியோடு எங்களுக்கு பல குழுக்கள் உண்டு. அது ஒரு குழு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அந்த தம்பி விட்டு என்னோடு வந்திருக்கிறார். அவர் ஒரு ஐடி, அவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். அவங்க அம்மா முஸ்லீம், அப்பா கேத்தலிக். கேத்தலிக்கு சும்மா இல்லை, நான் பாஸ்டர்னு சொன்னாலே என்னை வெட்டி போட்டுட்டு அடுத்து இவர் யாருன்னு கேட்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவங்க அப்பா. அம்மா முஸ்லீம் சொல்லவே வேண்டாம். ஆனால் கர்த்தரை வாரி வயதில் தெரிந்தெடுத்த ஒரு தம்பி. சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னா ஏன் சாட்சியம் சொல்றேன்னா, அந்த தம்பி போய் ஒரு சபையில் சேர்ந்தாரு. ஆண்டவர்கிட்டே அறிஞ்சு கொண்டு ஒரு ஆசை. போய் ஒரு பெட்ரோல் சர்ச்சு தான் வச்சுக்கோங்களேன், பெட்ரோல் சர்ச்சு தான். அந்த பாஸ்டர் பையனும் அவங்க அம்மா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. காலையிலேருந்து 6 முடிச்சு கம்பெனியில் முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் பையன் இவரும் சேர்ந்து சினிமாவுக்கு போவாங்க. பாஸ்டமாக காசு கொடுத்தாங்க, போயிட்டு வந்தாங்க. அப்போ அந்த சபையில் வளர்ச்சாலும் தெரியல, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் வளர்ந்த பையன். ஆனாலும் விடலை, ஏதோ ஆண்டவர் தகவலிச்சுட்டே இருந்தால் கற்று கொண்டு வந்து சேர்த்தார். இப்போ அவங்க அம்மா முஸ்லீம் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த அரியலூர் மாவட்டத்தினுடைய டீம் லீடர். அவங்க தான் அப்படி கற்றுக்கிறார். ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம், நல்லா பார்த்துப்பா. சில கொஞ்சம் ஓவராக பார்த்துப்பா. ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணாரு. ஆனாலும் கற்றுக்காக இப்போவும் சொன்னால் ஆட்டு கம்பெனி போக மாட்டார். ஆண்டவர் நேற்று நானும் பாஸ்டர் 2 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கோமா, போய் அப்படியே வேலையை போய் பார்த்துட்டே இருக்கேன். எந்த கேள்வி கேட்பாங்க தெரியும். ஆனால் அப்பயே சொன்னேன், ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னேன். ஐயாவோட டெஸ்ட் பண்ணி, அவங்க பெரிய டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க டேடி, நான் அப்படியே வந்திருக்கேன் ஊழியத்துக்கு. இதெல்லாம் சாட்சியை கேட்டுட்டு எனக்கு இருக்க முடியலன்னு. சீக்கிரம் வந்துடுவார் ஃபுல் டைமுக்கு. நான் தான் வேணாம் நேற்று வச்சுருக்கேன். தம்பி ரசிக்க நாங்கள் வருவோம். இந்த 2 பேர் இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்கள். மெட்ராஸுக்கு ஓடி வந்துருக்காரு மீட்டிங்கு. நாளைக்கு போயிடுவார். அவங்க தம்பி திருச்சியில் ஒர்க் பண்ணுறாரு. பைக்கில் ஓடி வந்துடுவார். வாலிபர்கள் எழுப்புங்க, உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். இந்த தம்பினால அவங்க முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அடுத்து வந்திருக்கிறது என்னுடைய மகள் அமேசியா டஸ்ட்வாட் ஜேக்கப். +2 படித்துக் கொண்டிருக்கிறாள். ஒரே ஒரு எக்ஸாம் இருக்குது. இந்த மீட்டிங் மறந்து ஜோம் பண்ணியே ஷெட்யூலை மாற்றி விட்டுச்சு. அதாவது எனக்கு இந்த அம்மாவை தவிர யாரும் கீபோர்டு வாசிக்க முடியாது. நான் பழைய காலத்து பாட்டெல்லாம் பாடுற ஆள் வேறு யாரும் எனக்கு வாசிக்க முடியாது. நான் தான் வருவேன்னு எனக்கு வந்து அவங்க தான் கமெண்டை. நான் என்ன போடணும், எப்படி போடணும், அப்படி வந்து அப்படி எல்லாம் பண்ணி விட்டுட்டு அப்படின்னு எல்லாம் பண்ணிவிட்டு ஜப்ப நேரத்தில் 2 பேரும் பிளான் பண்ணுவாங்க. டைம் வச்சுட்டு என்ன நிற்கிது, போக உள்ளே போனால் அப்படி என்னுடைய காட்டில் எல்லாம் ரெடி பண்ணி பாய் வச்சு பைபிள் வச்சு என்னை ஆண்டவரோடு இருக்கணும்னு என்னெல்லாம் பராமரிக்கிற அந்த பிள்ளைகள். இந்த பிள்ளை வயிற்றில் எனக்கு வந்து வயிற்றில் இருக்கும்போது ஒரு ஆண் மகனுக்காக கேட்டேன். வாசிக்கிற பையன் தான் நல்லாயிருக்கும், இந்த தம்பி கீபோர்டு வாசிக்கிறதுக்கு தான் பொறாமை, எங்கள் வீட்டில் போய் வாசிக்கிட்டே இருக்காது அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். சரி பொட்டைப்பட்டியாக கொடுத்துட்டாரு. ஆனால் அது நகோமி நம்ம சொன்ன மாதிரி 7 குமாரர் பாட்டில் அதிகமாக கற்றுக்க ஆசை.
எங்களுக்கும் சாட்சி பெற்றவர்களும் அவர்களில் அவர்களுக்கு வேண்டாம் ஆராதனை நடத்துகிறவர்களே இயேசு அழைக்கிறார் மீட்டிங்கில் ஆராதனை நடத்துகிற உள்ளதிலே இளம் பிள்ளை தான் கற்றுக்கொள்கிறார் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ள ஆசீர்வதிப்பார். முக்கியமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பமாக வந்திருக்கிறீங்க, தனியாக வந்திருக்கிறீங்க, அடுத்து கிராமமாக வாங்க கற்றுக்கொள்ள ஆசீர்வதிப்பார். கத்திர வார்த்தைக்கு நடத்தி செல்வோம். கத்தர் கொடுத்த வார்த்தையின் தலைப்பு பரத்திலிருந்து வரும் ஆசீர்வாதம். The blessing from above. பரத்திலிருந்து வரும் ஆசீர்வாதம். எழுதுகிறவர்கள் சற்று வேகமாய் அப்படி எழுதிக்கொண்டு கீழே எழுதிட்டு மேலே என்னையே பார்த்துட்டு இருக்கணும். எல்லாரும் என்னத்தான் பார்க்கணும், என்னையே பார்த்துட்டு கண்டு சொல்லக்கூடாது. தூக்கம் வந்துச்சுன்னா இது மேலே எழுதிச்சதும் பாஸ்டர் பக்கத்தில் உட்காந்துருக்க பிரச்சனையே இல்லை. கரெக்டாக புஸ்தகம் இருந்தாங்க. அது இல்லையா? சரி, யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோபு 42. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகம், 1000 ஏர் மாடுகளும் 1000 கழுதைகளும் உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். யோபு என்ற ஒரு மனிதன், எல்லாம் கவனிக்கிறீங்களா? பரத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம். யோபு என்ற ஒரு மனிதன் இருந்தார். அவருடைய பாடுகளை நாம் அறிந்திருக்கிறோம். அவருக்கு 11,000 மிருகஜீவன்கள் இருந்தன. எவ்வளவு? 11,000. ஆனால் பின்னிலைமை படத்திலிருந்து வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அவருக்கு 22,000 மிருகஜீவன்களை கற்றுக் கொடுத்தார். ஏன் இப்படி? யோபுவினுடைய ஜெப வாழ்க்கை. யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம், 2 தடையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். யோபு ஜெபித்தது தனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று அல்ல. ஆண்டவர் என்ன சொன்னாலோ அதை செய்து முடித்து ஜெபித்தார். இந்த ஜெப வாழ்க்கை தான் பரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். இந்த குடும்பங்கள், தொழில்கள் எல்லாம் ஏவல், பிரிசொலியும், சாபம் என்று கொட்டி கிடக்கிறது. பெங்களூரில் ஒரு சபைக்கு நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்குள்ள சபையில் ஆங்கில ஆராதனை என்னுடைய கருத்தில் கொடுத்தார் அந்த போதகர். அற்புதமான தீர்க்கதரிசி, அருமையான மனிதன். அவர் சில நாட்களுக்கு பின்பு நான் வேலை விட்டு வேறு இடத்திற்கு வந்தேன். மீண்டும் ஒரு முறை அவரை பார்க்க போயிருந்தேன். அப்பொழுது அவர் படுத்த படுக்கையாக இருந்தார். ஹார்ட் அட்டாக்ல படுத்திருக்கிறார். அப்போ நான் போய் கேட்டேன், அங்கிள் எப்படி உங்களுக்கு இது நடந்துச்சு? ஏன்னா பிசாசு வியாதிகளை கொடுக்கணும், இப்படிப்பட்ட உன்னதமான தெய்வ மனுஷனுக்கு என்ன நடந்தது என்று கேட்டேன். அங்கே ஒரு காரியம் நடந்தது, நல்லா கவனித்து கொள்ளுங்க, ஜாக்கிரதையாயிருங்கள். அந்த அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, சர்ஜரி பண்ணாங்க. பாட்டி வந்து படுத்திருக்கிறார். படுத்திருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே என் வயது குறைவு, 40 வயது தான் எனக்கு, ஆனால் இவ்வளோ ஊழியர் இருக்கும்போது இந்த அட்டாக் எனக்கு எப்படி வந்தது என்று கேட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் பெட்ஷீட்டை பாருன்னு சொன்னார். அந்த பெட்ஷீட்டு கெஸ்ட் நிறைய பார்க்க வர்றாங்கன்னு சொல்லி அவர் பையன் கிறிஸ்டோஃபர்கிட்ட சொல்லிட்டாங்க, எனக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கிட்டு வாடா, ஒரு நல்ல பெட்ஷீட் வாங்கிட்டு எல்லாரும் பார்க்க வர்றாங்கன்னு சொல்கிற உடனே அவன் போய் ஒரு பெட்ஷீட் வாங்கிட்டு வந்துட்டான். அதை வேலை போற்றி கொண்டுனா அவர் பேசுகிறாரான்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும், அவ்வளவுதான். அந்த பெட்ஷீட்டை பார்த்தால் அழகான ஒரு பச்சை இளம் கிளி பச்சை நேரத்தில் அந்த பெட்ஷீட்டு
அதுக்கு நடுவில் ஒரு நூல் இருக்கு, சிறப்பு நூல். ஆண்டவர் சொன்னார், அந்த நூலை வெளியே எடுங்க. மிஷினில் நூல் இருந்தால் வருமா? புது மிஷினில் வராது, பிசுராக தான் வரும். இவர் மேலே கை விட்டு சுருக்கினார், வந்தது. அப்படியே இழுத்தார். இழுத்தது என்ன ஆண்டவரே கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், உனக்காக ரத்தம் சிந்தி பலி செலுத்தி மந்திரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், மந்திரம் சரி, நம்ம தான் நிறைய வைக்கிறானே. விசுவாசிகளோட நாகத்தை ரொம்ப பாடுபடுறது அவங்களுக்கு தெரியாது. விசுவாசிகள் உங்கள்கிட்ட ரொம்ப வரமாட்டாங்க. ஏன்னா நாங்கள் சுற்றி டெய்லி அடித்து பெருக்கி உங்களை சுற்றி வேலையை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, விசுவாசி வீட்டில் விசிட் பண்ணுவாங்க, பாஸ்டர் வீட்டில் படுத்துக்குவாங்க. அது ஒன்று தான். உங்களுக்கு வரட்டுறதுலாம் சரி, எங்கே வந்து தூங்குவோம் சுற்றி நின்று எங்கே ராத்திரி போல வேலை வாங்கிட்டு கிடக்கும். அதாவது எங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறது, யார் ஆண்டவரை வச்சது? யார் தெரியுங்களா? எனக்கு நான் அசிஸ்டண்ட்டு ஒரு பையனை கொண்டு வந்து வச்சேன். யாரை? அனுபவம் இல்லாத ஒரு பையன். அவன் வளர்ந்த உடனே அப்படி ஒரு 2-3 மாதத்துல இந்த சர்ச்சை எப்படியாவது எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு மந்திரம் பண்ணி இவர் சாகனவு பண்ணி இந்த பிரச்சனை வந்து அவர் படித்தார். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 6வது வந்தது. அந்த பையனை கூட்டுக்கு நூல் அவர் கையில் கொடுத்தார். மனம் திருமண அவர் மன்னிச்சு ஆசிரியர் சமைச்சிட்டார். பிசாசு கொஞ்சம் இல்லைங்க, நமக்கு விரோதம் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகிய நம்முடைய ஆசீர்வாதத்தை தடைப்படுகிறது. இந்த குடும்ப ஆசீர்வாதம் கொடுக்க எதற்காக தெரியுமா? நீங்கள் குடும்பமாய் மரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆக நீங்கள் இந்த நாளை புதிய மாற்றிக்கொள்ள நீங்கள் யோகுவை போல புதிய காரியங்கள் செய்ய வேண்டும். என்ன அது? யோகு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்யலாம். நம்முடைய 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபிக்கிறவங்க கை வைத்திருப்பாங்க. சரி, 3 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க கை வைத்திருப்பாங்க. நேற்று பெர்மிஷன் வாங்கிட்டேன், பாசத்தை கேள்வி கேட்குறது. ஐயா, நான் தினம் 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன். சர்ச்சைக்கு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன். கை வைத்திருப்பாங்களா? கத்தவங்களை ஆசீர்வதிப்பார். 2 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க அங்கேக்கெல்லாம் பார்க்கக்கூடாது, என்ன மட்டும் தான் பார்க்கணும். 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், கத்தவங்களை ஆசீர்வதிப்பார். 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் ஒரு நாளைக்கு, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 5 செகண்ட் கேட்கப்பட்டவங்க எல்லாரும் ஜெபிக்க வேண்டியதான். ஆண்டவரே போகிறேன் என்னோட வாரம். ஆமென். பொருளாசனம் சொல்லுவாரு, பெட்டில் வந்து படுத்துட்டு பெட்ஷீட்டை உதறிட்டு நீண்டு படுக்கிறேன் இயேசுவே. ஆமென். 2 செகண்ட் ஜெபம். ஐயா, ஆசீர்வாதம் என்பது நமக்கு சொந்தமானது. யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு சொந்தமானது. இங்க நாம் எதற்கு ஜெபிக்கிறோம்? ஆசீர்வாதம் நம்ம கேட்டு பெறுகிற ஆசீர்வாதம் இல்லைங்க, அவரா கொடுத்தான ஆசீர்வாதம். அப்பா எனக்கு இந்த சாக்லேட் வாங்கி கொடுக்கன்னு கேட்டா அது உரிமை, நீ ஆசைக்கு கேட்கிறேன். அப்பா வாங்கி கொடுப்பாரு. இது ஆசீர்வாதம் இல்லை. அவர் உள்ளத்துல வீட்டுக்கு போன என் பையனுக்கு டெய்லி வீட்டுக்கு பிடிக்க வேண்டிய வாங்கி கொடுக்குறாரு பாருங்க, அதுதான் பிள்ளைக்கு ஆசீர்வாதம். இதுக்கு முழங்கால் போட்டு எனக்கு நேரம் வேணும்னு கேட்கிற ஆசீர்வாதம் இல்லையா? என்ன பாசம் சொல்ல வரீங்க? ஆசீர்வாதம் அவரிடத்திலிருந்து வர வேண்டியது. நீங்களும் நானும் ஜெபிக்க அறியாதபடியினாலே சாபத்திற்குள்ளாக, வறுமைக்குள்ளாக, கஷ்டத்திற்குள்ளாக பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். திரும்பி பாருங்கள், இஸ்ரவேலில் நடக்கிற போரை பாருங்கள். எத்தனை போர் நடந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்துல எத்தனை, சரி முதல் கேள்வி எப்படி கேட்கிறேன், எத்தனை தேசங்கள் உலகத்துல இருக்கு? எல்லா கதையும் சாட்டி வந்தீங்க. சொல்லுங்க, எத்தனை தேசம் இருக்கு உலகத்துல? சொல்லுங்க, கேட்கல. ஸ்கூல் காலேஜ்லாம் பார்க்குறாங்க, அங்கிள் என்னை பார்த்துடக்கூடாது. மட்டும் தான் 248 சொல்லுங்க, 248 தேசங்கள் உண்டு. அங்கீகரிக்கப்பட்டது சேர்த்து 257. எத்தனை? இது எல்லாத்தையும் நீங்க ஜெபிக்கிறீங்களா? அடுத்து வாரம் அதை அடுத்து பார்த்துப்போம். எத்தனை யுத்தங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறன சொல்ல பார்க்கலாம். இன்னைக்கு இப்ப போர் நடந்துட்டு இருக்குல்ல, எத்தனை போர் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கு? சரி, சும்மா சொல்லி பாருங்க. சரி, இஸ்ரேல், ஈரான், லெபனான், அமெரிக்கா, சீனா வெளியில் போட்டு போயிட்டாரு. அவரேஜத்துக்கு போன போது சீனா வந்து இஸ்ரேல் வந்துச்சு. சரி, நமக்கு தெரிஞ்சது ஒரு 6-7 தானே. உண்மை என்ன தெரியுமா?
இன்றைக்கு 124 யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, நீங்கள் நானும் நம்முடைய தேவை நினைத்து நமக்குள்ள உள்ள வட்டத்துக்குள்ளேயே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். 124 யுத்தங்களை மறிக்கிறது யார் தெரியுமா? நைஜீரியாவில் ஒரு நாளைக்கு 36 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யார் அவங்க? ஆப்பிரிக்காக்காரங்களா? ஆமாங்க. உங்களுக்கு எனக்கு ரத்த சிந்த ஒரே அப்பாவோட ரத்தத்தில் பிறந்தவங்க. அவன் என்னுடைய சகோதரன், அவன் என்னுடைய சகோதரி என்று பாரம் இல்லாமல் ஜெபிக்க தெரியாமல் நம்முடைய குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது. நாம் எனது குடும்பத்திற்காக கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறேன். எங்கிருந்து வரும் ஆசீர்வாதம்? தேசம் யுத்தத்தில் போராடி கொண்டிருக்கிறது. நாம் இந்த சிறு காரியங்களுக்காக 100 ரூபாய் 1000 ரூபாய்க்கு பிரச்சனைக்காக ஆண்டவரை அழுது கொண்டிருக்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்கிருந்து வரும் ஆசீர்வாதம்? நம்முடைய ஜெபத்தின் வாழ்க்கை இன்று வாழட்டும். அழிந்து கொண்டிருக்கிற தேசம், அழிந்து கொண்டிருக்கிற ஜனம் நம்முடைய ஜனம். ஒரே தகப்பனாகிய ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து பிறந்தோம். ஒரே தகப்பனாய் நோவா அவன் மனைவியிடத்தில் பிறந்தோம். அந்த மனைவிகள் ஒரே சந்ததியாய் தேவனுடைய பிள்ளைகளாய். சபை வளர்ன ஊழியர்கள பொறுப்பு கிடையாதுங்க. ஆசை ஈச்சை எல்லாம் சிலுவையில் அடைஞ்சிட்டு நாங்க சாப்பிட தெரியும் உங்களுக்கு. இங்க வந்து நாங்க ஒருத்தருக்கு சாப்பிட்டு சாப்பிடுறது கொடுப்போம். நாங்க தனியாக வீட்டுல 2 இட்லி 3 சாப்பிடுறது பெருசு முடியாது. உடம்பு டயர்டு எத்தனை கிலோமீட்டர் பைக்கில் சைக்கிள் காரில் சுற்றி ஒவ்வொரு ஊழியர் அலையில தெரியுமா? எங்களை மட்டும் வச்சு சபை நடத்தோம்னா கர்த்தர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்க பெருசா இருக்கும். ஆனா உங்களுக்காக கண்ணீர் சிந்துகிற ஊழியரை கர்த்தர் உங்களுக்காக கொண்டு வைப்பதாக இந்த சபை வளர்கிறது. சுத்தமா சொல்லுங்க ஆமே. ஜெப வாழ்க்கை மாத்திட்டீங்கன்னா இந்த சபை மாறும். இந்த சபை மாறிச்சுன்னா தேசம் மாறும். இந்த இடம் சண்டே ஸ்கூலுக்கு வச்சுட்டு பெரிய சபை யாருன்னு அங்க முடியும். ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. ஐயா, யோபுவின் முன்னிலைமை பார்க்கிறோம், ஆசீர்வாத கூடுகைக்கு முன்பதை பார்க்கிறோம். சத்தமங்களுக்கு பின்னிலைமை ஆசீர்வாதம். இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக போகுது. நீங்க ஜெபிக்கணும். நான் வச்சிருக்கேன் 248 தேசத்துக்கும் வச்சு ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு பிரசிடண்டை சொல்லி ஜெபிப்போம். அதன் பிறகு ஒவ்வொரு ஊழியர்களாக ஜெபிப்போம், ஒவ்வொரு மாவட்டங்களாக ஜெபிப்போம். ஜெபிக்க தான் ஆசீர்வாதம். இந்த ஆண்டு சொன்னாரு, யோபு சொல்றாரு, யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் நம்ம சிறை இப்ப மாறணும்னா இது எல்லாத்துக்கும் நீங்க ஜெபிக்கணும். அல்ல சொல்லுங்க. இங்க வர பிரதர் பிரைஸ்லாம் பிரதர் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கா அவங்க சேலை ஜெபம் முடிஞ்ச உடனே ஆமை போட்டு பிரைஸ்லாம் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருக்கிறவே பாஸ்டர் சொன்ன உடனே முடிச்சு பிரைஸ்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் யார் கை கொடுக்குறா? ஜெயிச்சு சொல்லவே வேண்டாம். அனுப்பிடுவாங்க சகோதரி நெக்ஸ்ட் அப்படிவாங்க கட்டுப்படி என்ன செய்ய ஆளே இருக்கா? ஆளை பாரு ஒடிச்ச உடனே கர்த்தர் உள்ள ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்றா சொல்லி பாருங்க. இங்க சங்கையில கட்டப்பட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. காரணம் சேரக்கூடாது ஒருவர் ஒளியில வாசப்படுகிறது. யாக்கோபு 5:11 சொல்லுகிறது, பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சரி, இவ்வளவு பிரச்சனை வந்தது ஏன் யோபுக்கு ஒரு ஆசீர்வாதம்? ஏன் தெரியுமா? அவர் பொறுமையா இருந்தார். அல்லையா வரமாட்டேங்குது. அவர் பொறுமையா இருந்தார். நான் கேட்டார் வேற ஏதாவது? நான் எல்லாம் செஞ்சு ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்கிறேன் நீதி இருக்கிறேன் பேசுறாரு தவிர ஒண்ணு கேட்கல. அமைதியா இருந்தார். நீ அமைதியா இருக்க. பக்கத்தில் உள்ள பாட்டு சொல்லுவேன், சட்டத்தில் போய் பாட்டு, நீங்க அமைதியா இருங்க, கர்த்தர் உங்க ஆசீர்வதிங்க. சொல்லுங்க ஐயா ஐயா, பக்கத்து பார்த்து சொல்லுங்கய்யா, பக்கத்தில் பார்த்து ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். அல்லேலூயா சொல்லுங்க. அமைதியா இருக்கணும், பேசப்படாது. தன் நாவை அடக்குகிறவன் இது சொல்லலாம் முடிக்க ஆரம்பிக்க மாட்டேன். நாவை அடக்குகிறவன் புத்திமான்.
ஆண்கிட்ட போய் இல்லாத போடாத கேள்வி அப்படி எல்லாருக்கும் செய்கிறது, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே ஏன்? அவர் திருப்பி கேட்டாரு, எல்லாம் 5 மணி நேரம் கவர்மெண்ட் நீ மாத்திரம் ஏன் கவர்மெண்ட் கேட்டாங்க சொல்லுங்க. இன்னைக்கு போய் ஜபத்தை ஆரம்பிக்கிறீங்க, அடுத்து இந்த மைதானத்தை வாடகைக்கு எடுக்கிறோம், அடுத்து ஒரு இடத்த வாங்குறோம், இங்கே தான் நம்ம குடும்ப ஆசனம் கூட நடக்கிறோம். அல்லே ராமே அப்ப விசுவாசே சந்தேகப்பட்டாய் அமைதியா இருக்கும். யோபுக்கு சாட்சி எங்க வந்தது? இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க திட்டி திட்டி எழுதிட்டாங்க. இவன் நீங்க திட்டா, இவன் கொடுக்கறது திட்டினா, எல்லாம் திட்டினா. யோபு 1 யோபு 1:1 யோபு 1:8 யோபு 2:8 சொல்லுது, அவன் துன்மார்க்கன் அல்ல, அவன் சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவன் ஆகினால கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் பார்த்தான், சாத்தான் எங்க போயிட்டா? நேரா கர்த்தருடைய சன்னிதியில போயிட்டான். அதான் சொல்லி பாஸ்டர் இல்ல சொல்லுங்க படுத்துக்கோ. உங்களுக்கு எனக்கு ஏன் இப்படி சொல்லுங்க? ஏன் இவ்வளவு சொல்லி ஆண்டவர் யோபுக்கு அனுபவிச்சார் சொல்லுங்க. தூக்கம் வருதா? இல்ல பின்னாடி வச்சுட்டீங்கல்ல, நான் நம்புறேன். அல்லேலூயா. யோபுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னா, அவன் உத்தமவன், முதல்ல உத்தமன். அவன் தன் பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்யலாம். அவனுக்கு 10 பிள்ளைங்க, ஒவ்வொரு நாள் 7 நாள் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த 7 பசங்க வீட்லேயும் போய் உபவாசம் பண்ணி ராத்திரி டின்னர் இருக்கும். ஒவ்வொரு நைட் ஒரு டின்னர் நல்லா இருக்கும்ல. யோபுக்கு பிரச்சனையே இல்லை. யோபு போய் ஆசீர்வாதம் பண்ணான், பிரச்சனையே இல்லை. போய் 7 நாள் ஒவ்வொரு மகன் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்து சந்தோஷமா இருந்தாங்க. அதான் ஆசீர்வாதம். இவன் அதோட இருந்துக்கலாங்க இல்லை, என் பிள்ளைகள் பாவம் செய்து விடுவார்களோ அப்படின்னு நினைச்சு பலி செலுத்தான். அந்த பலி செலுத்த சாத்தானுக்கு கோபம் வந்து ஆண்டவர்கிட்ட போய், இவன் ரொம்ப சொல்றான், இவன் சாத்திட்டு வரேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, ஏன் போடா, அவன் ஏன் பிள்ளை போய் ட்ரை பண்ணலாம் போடா அப்படின்னு அனுப்பிவிட்டாரு. உங்களை என்னை சுற்றி தெரிய சாட்டம் அப்படித்தான் வந்தாங்க தவிர தோட்ட முடியாது. சாதிச்சு காட்டுங்க, ஒன்று செய்ய முடியாது. நீங்க என்ன சொல்லிட்டுச்சு அசைக்க பண்ணவ சும்மா ஜாமெண்ட் விட்டு அழகை பார்த்துருக்கு. நம்ம பைப்பில் அப்படியே தலையை வச்சுட்டு அப்படியே வச்சுருக்கு. ஒரு ஃபேன் ஆஃப் ஆக முடியல. ஐயோ ரத்தம் செய்யும். ஃபேன் ஆஃப் ஆகுது. லைட்டு போச்சுன்னா போச்சு. ரத்தம் செய்யும். சாப்பிட்றா ஆண்டவரே நீ காரிருளிலே வாசம் பண்ணுகிறவன். என் பிரேயர்லாம் இருட்டில் தான் இருக்கும். கத்தல் சொல்லுவோம் நல்ல இருட்டில் ஃபுல்லாக கேட்டெல்லாம் போட்டு அந்த இருட்டில் எனக்கு போட்டு கண்ணு தெரியுது. ஏன் தெரியல கத்தல் சொல்கிறேன். அப்படி இருட்டில் உட்கார்ந்தா அந்த தேவனுக்கு சுற்றி சுற்றி பார்க்கிறதையோ, அவர் பிரசவ ஆசையதையோ, அவர் வஸ்திரத்தை பார்க்க எவ்வளோ நல்லா இருக்க தெரியுமா? ஐயா யோபு பலி செலுத்த அவனுக்கு கோபம் வந்தது பிசாசுக்கு. உடனே போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்து என்ன நடந்தது? ஒரு நாள் போய் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து போஜனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு எல்லாரும் விஷயம் தெரியும், அதனால ஷார்ட்டாக முடிக்கல. ஒரே நைட் எல்லாமே அவுட்டு. பிள்ளைங்க அவுட்டு, சொத்து அவுட்டு, கோடிக்கணக்கான சொத்து அவுட்டுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஐஸ்வர்யவான், அடுத்த கதையில் பிச்சைக்காரன். யாராவது கொடுத்தாங்க சாப்பிடணும். காரணம் என்ன? அவன் உத்தமத்தில் நினைத்திருக்கப்படுகிறான். இதனால உத்தமத்தில் நினைத்திருக்கப்படுகிறான். பலி ரோமர் 15 சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமான பலி. நல்லா ஸ்தோத்திரம் சொல்றோம்ல எல்லாரும், எல்லாம் பேசிட்டு கவனிக்கிற டைம் இல்லை. ஸ்தோத்திரம் சொல்றோம்ல, அந்த ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமா சொல்லணும். எங்க பாச சொல்லணும், நல்லா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சிலது பார்த்தா அது என்ன ஸ்திரிக்கு வந்து நல்ல நாம திறந்து ஸ்தோத்திரம் 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 சொல்லி பாருங்க. ஸ்தோத்திரம் 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 முழு ஸ்தோத்திரம் பண்ணி அது தேவனுக்கு பிரியமான பலி. யோபு 2 பார்க்கிறோம். அம்மா வந்துட்டாங்க. யோபு ஓட்டை எடுத்து சொரண்டிட்டு உட்கார்ந்துருக்கிறார். 9வது வசனம்.
சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ? நீர் என்ன உத்தமத்தில் இருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்க என்றார். எப்ப பார்த்தாலும் கூட எப்ப பார்த்தாலும் சர்ச்சை பாஸ்ட் தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஏற்கனவே ஓடிட்டு சுரண்டிட்டு உட்காந்துருக்கோம். ஏங்க பயப்படாதீங்க, ஜெபம் பண்ண ஆண்டவங்க விடுதலை செய்வாங்க. நம்ம ஒரு வார்த்தை சொல்லிக்க நல்லா இருக்கும் இல்லையா? சரி, இப்போ ஒரு வார்த்தை இப்போ கேள்வி வந்துட்டே தான் இருக்கும். யோக ஒய்ஃப் நல்ல ஒய்ஃப் கெட்ட ஒய்ஃப் இருக்கணுமா? சிஸ்டர் தலையில் சரியா நல்ல ஒய்ஃப் தானா? கத்திர சொல்கிறாங்க சத்தம் 2 பேர் சத்தமாக சொல்லிட்டாங்க. சில சொல்ல முடியாமல் தனிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் போய் நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இல்லையா தெரியும். நீங்கள் பேசி போயிருக்க மாதிரி சொல்லுங்க. யோக ஒய்ஃப் நல்ல ஒய்ஃபா கெட்ட ஒய்ஃபா? தேவனை தூஷிக்க சொல்றது நல்ல ஒய்ஃப் இருக்கிறீங்க. வசனம் கவனிங்க. தேவனை தூஷிப்பது பிசாசு. சரியா? அந்த பிசாசு பார்த்ததுக்கு அம்மா எல்லாத்துலையும் போய் கூட நிற்கிறது, எல்லாத்துலையும் உதவி செய்யுது. என்னடா பிள்ளைங்க 10 பேர் சத்தம் கூட இந்த அம்மா போய் அழுதுகிட்டே காப்பி கொடுத்து தொடச்சிக்கிட்டே சாப்பாடு விட்டு பிள்ளைங்க போட்டு பரவாயில்ல சாப்பிடுங்க. நல்ல வைப்பா கெட்ட வைப்பா? நல்ல வைப்பா. அந்த அம்மாவுக்கு திடீர்னு ஒரு பலவீனம் வரும். நிறைய பேர் அந்த நல்லா இருப்பீங்க, நல்லா புருஷனை உற்சாகப்படுத்தி நீங்கள் முழங்காலும் நாக்கும் சரியாச்சா உங்கள் ஊழியக்காரங்களாம் உலகத்தை டாப் சொல்லிக்காரங்க இருப்பான். நாக்கு தான் அப்பப்போ லைட்டாக அவனுக்கு இடம் கொடுத்துருங்க. ஏன் அவளை கொண்டு கொடுத்தா பாருங்க. அவர் அந்தம்மா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. தேவன் வராரு, இறங்கி வந்து ஏதோ தோட்டத்தில் ஆண்டத்தை ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காரு. ஆண்டவரே இன்னைக்கு மாம்பழம் பறிச்சு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அப்படி பேசிட்டு இருந்தார். இந்த மாதிரி என்ன செய்யணும்? அங்கே போயிட்டு வந்து பேசுகிறேன். இல்லைங்க நீங்கள் மாத்திரம் தினம் போய் பேசுகிறீங்கல்ல, என்னை கூப்பிட்டு போவேன். நான் வாங்க போவேன், நம்ம ஸ்டைலில் பேசுகிறேன். இப்போல்லாம் மாறி போச்சு புதுசுல. என்னை கூப்பிட்டு போடா சொல்லி அவன் தான் கூட போய் நின்றுக்கணும். போய் நின்று ஆண்டவர் வந்திருப்பாரு. ஆண்டவர் பார்த்து சொல்லியிருப்பாரு, ஹே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அழகாக நடிக்கிறா 2 பேரும் சொல்லுப்பா பேசிருக்கலாம்ல. இந்தம்மா ஸ்லிம்மா இருக்கணுமா, வாக்கிங் போயிடுச்சு. அங்கே அப்படியே வந்தாங்க. வந்துட்டு நீ அழகா இருக்க, தேங்க்யூ பொச்சுன்னு விழுந்தான். விழுந்தோடனே கேட்டான், ஆமா இவ்வளோ அழகா இருக்கு, அவங்க ஆண்டர் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆனாடி நடுவில் இருப்பாரு, அதை விட்டு சாப்பிடக்கூடாது. அப்படியா சொன்னாரு? அதை சாப்பிட்டா தேவன் போல இருக்கும். கத்தரோட உன் வீட்டுக்கார கத்தரோட தான் நீ கத்தரோட இருக்கு. உன் மனைவி கத்தரோட, நீ முளை கற்றுட்டு மனைவியோட இருக்கு. இல்லாட்டி நீ வியாபாரம் பண்ணா பாதத்துக்கு எரிஞ்சு நாசப்படுறது. அதுக்காக நீங்கள் நான் அழைக்கப்படாது. நம்ம நல்லா பார்த்துச்சு. அந்த முடியல அந்த அம்மாவுக்கு. ஓடி 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 எல்லாம் செஞ்சு முடியல. கடைசியில் பற்றியும் உனக்கு எல்லாம் பண்ண கடைசியில் வாழை வேறு சுரண்டிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் காட்டை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கு. தேவன் தூஷியா விசாசு உள்ள உடனே பேசிட்டான். தூஷித்து ஜீவனை விடு. அதுக்கப்புறம் நம்ம பற்றி ஆசிரிக்குமா? இல்லை, ஏன்னா உள்ள வந்து போயிட்டேன் வழியை சொல்லுங்க. ஏன் போலாம்? யோகு தன் உத்தமத்தில் இருக்கிறதான். வா நல்லா ராஷ்டா தர்றாங்க பாருங்க. இந்த அம்மா சூப்பர் அம்மா யோகு வைஃப். கை தட்டுக்கு பார்ப்பாங்க. 11,000 ஆடு மாடு வச்சிருந்தா எத்தனை பேர் வீட்டுக்கு காட்டி பிடிக்க வருவோம்? தலை காலையில் ஐயா ஐயா அது ஒரு ஆடு சேர்த்து போச்சேன். சரி அவங்க கொண்டு போய் போ. இவர் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பார். ஐயா என்ன பண்ணுறாரு? நீ கிடக்கிறப்ப எனக்கு கொடுத்துட்டு போச்சு. உனக்கு என்ன வேணும்? ரொம்ப சாணி நிறைய வந்துருச்சுமா. சரி அதை தூக்கி 2 பேரும் தள்ளி போடுறா. அவன் ஜோம் பண்ணிட்டு இருக்காரா? செஞ்சுட்டே இருந்துச்சு தான்மா. 10 பிள்ளைக்கு கொடுத்து போயிடுச்சு. அவங்க எத்தனை இப்போ 1 மாசமா இருந்தாலே நடக்க முடியல. பாஸ்டர் ஜெபம் பாஸ்டர் காலை இருந்துச்சு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடைய ஜிக்கு இருக்கமா இல்லையா? நாங்கள் இன்னைக்கு உட்காந்து வீட்டை நம்ம கொடுத்து பண்ணுவோம். உட்காந்து நல்ல ஏன் நானே தனியாக இருக்கும்போது ஆட்டுக்கல்ல மாவை போட்டு நல்லா ஆட்டு
ஒல்லியா இருக்கிறதுக்காக இல்லை, அந்த வேலை வந்து ஜாலியாக இருக்கு தெரியுமா? இப்போ என்ன வெளியே ஜாலி போய் போட்டுட்டு அப்படிமா பெருசாக வந்துடுது, தண்ணி குடிக்கிறது இல்லை, டைமுக்கு சாப்பிட்றது இல்லை, அவருக்கு சோறு போடுறது இல்லை. அப்புறம் என்ன பாஸ்டர்னா ஜாபம். இந்த அம்மா வந்து 11,000க்குள்ள வேலைக்காரர்களை பார்த்துச்சு, இப்படியும் பார்த்தது. சரிங்க, ஓட வச்சு சுரண்டுறாங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுச்சு. சொன்னதை வெளியே போயிட்டான். அல்லேலூயா. திருப்பி அவன் குணமாகி வரும்போது அதுக்கு அப்புறம் பார்த்த பிள்ளைங்க கை கட்டுட்டான். ஒரு அன்பு இல்லைன்னா பத்து பிள்ளை பறந்துருக்காங்க, உத்தமையில பிள்ளை பறந்துருக்காங்க. சும்மா யோகம் பார்த்தோமா எவ்வளவு திக்கி திக்கி பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கரான என் கல்லூரி மாட்டே வச்சிருக்கேன். உட்காந்து தியானிச்சுப்பாரு. எவ்வளவு யோக மனைவியாக தான் இருக்கணும். விளைவின வரலாம், வியாதி வரலாம், என்ன இருந்தாலும் மறக்கலாம். கத்தோட எழுப்ப பண்ணுவார். கத்தை விளைவிடாம 11 வயசு எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா நான் பிறந்த பிள்ளைங்க. எங்கள் அம்மா 11 வயசு ஆகிட்டப்போ திடீர் ஒரு நாள் இறந்துச்சாங்க. ஹலோ கவனிக்கிறீங்களா? இறந்துச்சாங்க. இறந்து பாஸ்டர் வெளியூர் போயிட்டு வர 3 நாள் கிராமத்தில் வெயிட் பண்ணாங்க. எங்கள் பாட்டி, அம்மாவோட பாட்டி உட்காந்து 3ஆவது நாள் அடக்கம் பண்ணுற நேரம் உறவுகள் எல்லாம் வந்து துணி போடுறது, மழை வைக்கிறது எல்லாம் வச்சாங்க. பெட்டி வந்துடுச்சு. பாஸ்டர் மட்டும் வரணும். பாஸ்டர் வராதுன்னு வந்துட்டாரு, வந்துடுவாருன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது எங்கள் அம்மாவோட பாட்டி 3 நாள் செத்த படத்துக்கு முன்னாடி உட்காந்து அழுகிறாங்க. என்ன அழுகிறாங்க தெரியுமா? நான் சொல்கிறேன், என் சகோதரியே, என் மகளே, என் தாயே, ஒரு தாய் அல்லது பெண்ணுடைய முழங்கால், என் அன்பு பிள்ளைகளை உங்களுடைய முழங்கால் போட்டுட்டீங்கன்னா பரலோக வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. பாட்டி முழங்கால் போட்டு அழுகிறாங்க. டெட்பாடி தலையில் அழுகிறே. இந்த பிள்ளைய ஊழியத்துக்குள்ள கொடுத்தேன். இப்போ இறந்துச்சாலே அவளோட ஊழியத்தை யார் நிறைவேற்றுவாங்க? யார் என் பேத்தியை நிறைவேற்றுவான்? அழுது ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது ஒரு தரிசனம் வானத்திலிருந்து ஒரு மூட்டை விட்டு வெளியில் வந்தது. 4 திசைகளில் போகுது. அவங்க பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படி உண்மையாக நடக்கிறது போல அந்த மூட்டை 4 திசையில் மோதி 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 வந்தது. பிணத்து தலையில் டாப்பு விழுந்தது. அவன் தரிசனம் பார்த்த பாட்டி ஐயோ எப்படி கத்துனாங்க. கண்ணை திறந்து பார்த்தா கட்டி விரல் ஆடிச்சு. தண்ணி கொண்டு வந்து ஜெபம் பண்ணி தண்ணியை உள்ள கொடுத்தாங்க. தண்ணி உள்ள போகல. உடனே ஜெபம் என்னை எடுத்து விரல சுத்தி வாயில விட்டா என்னமோ சிக்கிச்சு. உள்ள விட்டு ஆட்டி எடுத்தா ஓ பெரிய குடல் மாதிரி கொலா கொட்டு மாதிரி சதம் வந்து வெளியில விழுந்தது. தூக்கி எங்கேச்சு உட்காந்துக்காது. ஒரு அலை நிற்கிறேன். அந்த செத்த பணத்துக்கு நான் 4ஆவது பிள்ளை. கை தண்ணி புத்தகத்தை நிலைத்திருக்கிறீரோ நிலைத்திருப்போம். அடுத்தது என்ன? யோபு 14 கர்த்தர் நின்றத்தனை ஆசீர்வதித்தார். உங்களுடைய ஜெபம் சாட்சி நிச்சயமா தேவன் மேல் ஆசையப்படும். நம்முடைய விசுவாசத்தில் சோர்வு பெறவே கூடாதுங்க. என்ன போராட்டம் வரும்? அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே எதிர்த்து நின்று ஒரு நடனம் மாதிரி பாட்டு பாடுங்க. கொஞ்சம் சோர்ந்துட்டீங்க நினைக்கிறேன். வெயில் தாக்காதையும் தெரியல. நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதான் அருளை துதிப்பேன். கைதாட ஓசையுடன் கர்த்தார் அருளை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பே அருளை துதிப்பேன். கைதாட ஓசையுடன் கர்த்தார் அருளை துதிப்பேன். ஆண்டவரே யாரிடத்தில் ஆண்டவரே யாரிடத்தில் வாழ்வு தரும் வசனமெல்லாம் வாழ்வு தரும் வசனமெல்லாம் உன்னிடம்தான் உன்னிடம்தான் நடனமாடி சௌதரிப்பே உண்மை
பிரைஸ் காட். ஹalleluya. அப்பா பிரைஸ் காட். சரி, யோபுக்கு வந்த இந்த கடுமையான சூழ்நிலையில் தான் யோபுவுக்கு ஒரு மன வாழ்வை கொடுத்தார். ஆக தேவன் நமக்கு அனுமதிக்க இந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்திலையும் ஜெபத்தினால் ஜெயித்து நாம் மாம்சத்தை ஜெயிக்கொள்ள வேண்டும். நம்ம வருகிற சோதனைகள் யோபுவை போல வரலாம். எங்க நமக்கு எத்தனை மரணத்தின் போராட்டம் இங்க வந்தாலும் கர்த்தர் இதுவரைக்கும் கைவிடவில்லையே. எல்லாருமே பார்க்கறதுக்கு தேவ செஞ்சுப்பார். கர்த்தர் எடுப்பார். நம்ம வருகிற போராட்டங்கள் எல்லாம் ஜெபத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் பூரணமாய் சுகமடைவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். சோர்ந்து போயிடாதீங்க. இந்த கூட்டத்தில் கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தை எடுத்துக்கொண்டு விதைத்து 30ஆக 60ஆக 100 மேற்கொள்ள வேண்டும். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது. பல சூழ்நிலைகள் இருக்கிற பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். மரணத்திலிருந்தால் அக்கறை உயிரோடு எழுப்பின பல சாட்சிகள் உண்டு. எப்படி உங்களை கைவிடுவார்? தாயின் கருவில உங்களை உருவாக்கினாங்க. இன்னைக்கு சாப்பாடு இல்லை, ஆகாரம் இல்லை, உங்களை விட்டுவாரா என்ன? இல்லை. நாம் வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீகள் சாக துடித்தவர்கள் உயிரோடு பெற்றுக்கொண்டாங்க. எங்கேயாவது ஒருத்தர் உயிரோடு எழுப்பினார் வருஷம் பார்த்துட்டீங்கன்னா? இல்லை இல்லை, எலிசா வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் எலும்பப்பட்டு உயிரோடு எழுப்பினாங்க. ஏசு கிறிஸ்து ஆசிரியர் எழுப்பினாங்க. பழைய பாட்டில் உயிரோடு எழுப்பினாங்க. ஆனால் வசனம் சொல்றது ஸ்திரீகள், பெண்கள் சாக கொடுத்தவர்களை வீட்டு கொண்டாங்க. அதனால வீட்டுக்கு போய் நண்பு சகோதரிகளே, நண்பு மகள்களே, தாய்களே, உங்க ஜெபத்தை பலப்படுத்தி எல்லா சோதனையும் உங்க குடும்பத்தை சபையை தப்பி வைக்க உங்களால் முடியும். எனக்கு ஒரு குடும்பம் உண்டு. பல வருடங்களுக்கு முன்பதாக அந்த தாய் வயிற்றில் அவர்களுக்கு கர்ப்பமாக இருந்தார்கள். 4 மாத கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அல்சர். அவருடைய கணவர் ஒரு உடைக்காரனா, அவங்க வயிற்றில் அல்சர். அப்போ இந்த அல்சருக்கு நிறைய மருந்துகள் கொடுத்ததுனால இந்த வயிற்றில் உள்ள இந்த சிசு குழந்தை இல்லையா, அது சிதைந்து போய்விட்டது. சிதைந்து என்றால் 6 தனித்தனி துண்டுகளாக பிரித்து போய்விட்டது. இவங்கள்ட்ட டாக்டர்ஸ் வந்து பார்த்து சொல்றாங்க, ஐயா இந்த குழந்தைய எடுத்துடலாம், யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா குழந்தை உள்ள கலைஞ்சிருச்சு. நம்ம கொடுத்த மருந்துகள் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக, நம்ம கஷ்டப்பட்டுருவாங்க. ஏன்னா இந்த யூட்ரஸ் எடுத்தால் தான் இவங்களை காப்பாற்ற முடியும். அவர் ஒரு ஊழியர், அவர் சொன்னார், இல்லையா நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா டாக்டர்ஸும் கிறிஸ்தவர்கள், அவங்களோட ஆலோசனை சொன்னாங்க. அது சொல்லும் பொழுது அவர் சொன்னார், இல்லை நம்ம ஜெபம் பண்ணலாம். டாக்டர் சொல்கிறாங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டராக இருக்கலாம், ஆனால் முட்டாளாக இருக்காங்க. ஐயா உன் ஒய்ஃப் செத்து போகுங்கயா, செத்து போனால் மற்றவங்க பிரச்சனை பார்க்கறது யாரு, உடனே பார்க்கறது யாரு? டாக்டர் சொல்கிறது அதை ரிமூவ் பண்ணிட்டாலும் மனைவி உயிரோடு இருக்குன்னு சொன்னாங்க. இவன் சொன்னார், நான் உயிரோடு இருப்பேன், என் மனைவி உயிரோடு இருக்க, நீ கர்ப்பப்பை எடுக்கக்கூடாது. இப்போ உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். எதுக்கு? அல்சருக்கு பண்ணணும். அல்சருக்கு பண்ணா இந்த யூட்ரஸை ஒரே நாள் எடுத்துடலாம், 2 ஆப்ரேஷன் வேண்டாம்னு சொன்னாங்க. இவன் சொன்னார், அதெல்லாம் முடியவே முடியாது, நீ அல்சர் ஆப்ரேஷனை பண்ணணும். அவ்வளோ அல்சர் ஆப்ரேஷனாக இருந்தது. 4வது மாதத்தில் அப்படியே கர்ப்பப்பையை தூக்கி ட்ரெயினில் வச்சுட்டு அல்சர் ஆப்ரேஷனை முடித்தாங்க. முடிக்கும் போது பார்த்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தோட பாரம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். பார்க்கும்போது டாக்டர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த 6 துண்டுகள் சொன்னாங்கல்ல, இது எல்லாமே ஃபெலோபின் டியூப்ல போய் ஏறிடுச்சு. உடனே அனுப்புறாங்க வெளியில. மாஸ்டர் சொன்னா கேளுங்க, அந்த குழந்தையோட 6 துண்டுகள் அந்த குழந்தையோட எலும்புகள் எல்லாம் போய் அந்த மேலோட ஃபெலோபின் டியூப்ல மேலே ஏறி நிற்குது. இப்போ இன்னும் கஷ்டமாயிடுச்சு. ஆப்ரேஷன் பண்றதே கஷ்டம். அது நீங்க கொஞ்சம் ஓகே சொல்லுங்க, நாங்கள் எப்படியாவது அதை மேனேஜ் பண்ணி சரி பண்ணி உங்கள் மனைவி உயிரோட தரேன்னு சொன்னாங்க. இவர் சொன்னாரு, நான் ஆராதிக்கிற தெய்வம் நான் சொல்லலை, கர்த்தரை கிட்ட சொன்னாலும் அவன் ஆப்ரேஷன் நல்லா பண்ணுவேன், பரவாயில்ல, வெளியே உன் மனைவி போனோம், அவர் பரவாயில்ல கேட்டாங்க, வரட்டும் அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் முடிந்தது. திருப்பி ட்ரெயின் வச்சாங்க.
முடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு 6 மாத காலம் போய் எக்யூப்மெண்ட்ஸ் தேவையான எல்லா ஹாஸ்பிட்டல் இந்த ரூமில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. எப்போ இந்த அம்மா வயிற்று வரையும் சொல்லுதோ உடனே அதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த அம்மாவை காப்பாற்ற பார்க்கணும். 6 மாதமாக வழியே வரலைங்க. குறிப்பிட்ட டேட் சொல்லி அந்த டேட் வந்தது. அன்னைக்கு இந்த அம்மாவுக்கு வயிறு வலித்தது. நேரே போனாங்க, லேபர் விட்டுக்கிட்டு போனாங்க. அங்கே ஒரு நர்ஸ் இருந்தார், ஒரு பேர் எஸ்தர், கேரளா சேர்ந்த சகோதரி. எல்லாம் வெளியே நிறுத்தி கொள்ளும்போது அந்த ஊழியர் பக்கத்தில் இந்த டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க. எப்படி இந்த மனுஷனை காப்பாற்ற போகிறோம், எப்படி இந்த ஷாக்கில் அந்த மனுஷன் காப்பாற்ற போகிறான்னு சொல்லி அவர் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா ஒரு மனைவி ஒன்று மறித்து வரும் அல்லது இப்போ உடனே வராது, லேட் அப்படிதான் வேணாம். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது, அல்லேலூயான்னு ஒரு சத்தம் கேட்டது. அந்த எஸ்தர் அம்மா இந்த முழு குழந்தைய அந்த குழந்தையை எடுத்துட்டு வெளியில் அழுதுகிட்டு ஓடி வந்தாங்க. ஒரு கருவில் அழிந்து போன சிசுவை உருவாக்க கர்த்தரால முடியும். ஒரு தகப்பனுடைய ஜெபம், கணவன் மனைவி உண்மையா ஜெபம் பண்ணி எழுப்புறது நடக்குங்க. ஐயா, அந்த குழந்தை யார் தெரியுமா? உங்க முன்னால் நின்று சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிற நான் தான். இன்னைக்கு மருத்துவமனையில போய் பார்த்தீங்கன்னா அந்த அழிஞ்சு போன சிசுவும் நம் பிறந்த குழந்தைய சாட்சியை எழுதி வச்சு கிறிஸ்துவ ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கிறாங்க. கை கட்டுங்க கத்துருக்கு. 52 வயசு புதிக்கிற ஆணை என்ன மாதிரி ஒரு சில யாரும் பண்ண முடியாது. கையில் கால அசையில கத்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற காரணம் நாங்கள் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். சங்கீதம் 139:14 சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா வந்து கத்த திமுக உங்களுக்கு அனுப்புறாங்க, அனுப்பியிருக்காரு. செத்த போன உங்களுக்கு பேசிக்கிட்டு இருப்பாரு, நீ உயிரோட இருக்க ஒழுங்கா எழுந்து ஊழியம் செய்யுங்க கத்தரோட அனுப்பியிருக்காரு. என்ன ஆமென் சத்தம் கம்மியா வருது? சந்தேகமா இருக்கா? போய் பாருங்க, வீட்டுக்கு வாங்க, நான் ஒரு உட்காந்துட்டு வரேன். இல்லை அவங்களுக்கு இது பறக்கும்போது அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள கத்தர் பொட்டப்பட்டியாக இருக்கு. பிரச்சனையே இல்லை, எனக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு வந்து அவர் வளர்க்க போறாரு, அவர் பராமரிக்க போறாரு, எனக்கு என்ன பிரச்சனை? எது கொடுத்தாலும் ஓகே கொடுத்தாரு. நான் ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான் கொடுத்து நடந்துட்டுமா பரவாயில்ல தூக்கி அப்படி வாங்கோட தூக்கி வந்தாங்க. ஒன்று ஒன்று செஞ்சுறாங்க நர்சம்மா. நான் நறுக்கு அப்படி சுற்றி வச்சு மூக்க நோக்கு போல இருந்துச்சு. எந்த மாவுக்கு இல்லை, இவர் பாஸ் ஆம்பளை தானே கேட்டாரு. பொம்பளை பிள்ளையா வந்துச்சு, ஒரு பொண்ணு போல சாத்தாங்குடி. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க ஜெயிக்க. நான் பையன் தான் இருக்க மாட்டேன், பையன் தான் ட்ரெஸ் வாங்கிடுச்சு 4 மாதம் 5 மாதத்துல. எங்கள் அம்மா வந்து இந்த ஃப்ராக் அழகாக இருக்குல்ல, என் விசுவாசத்தில் கையை வைக்கிறாங்க. 6ஆவது மாதம் வயிற்றில் இருக்கும்போது ஒரு குட்டி பார்த்தேன். பினோஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என்கிட்ட காட்டுது, டேடி பாருங்க டீச்சர் நினச்சிட்டாங்கன்னு காட்டுது. அப்படியானு பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் பிளான் பார்த்துட்டாரு, அவர் பிளான் இது வேறு வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அதே பினோஃபார்ம் அடிவாகிட்டு வந்துச்சு. டீச்சர் டென்ஷனே அடிச்சிருச்சு. இது போய் டீச்சருக்கு ஜோப் பண்ணியிருக்கேன். இது போய் ஸ்கூல் போய் வர வேண்டியதாங்க. 6 வயசுல போய் ஸ்கூலில் போய் ஜாப் பண்ணி அந்த அம்மா குடும்பமே ரசிக்கப்பட்டாங்க. கற்றுக்கு போயிருந்தாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொண்டு வச்சிருக்காரு. நம்ம சபை இருக்கணும், ஜீவனோட இருக்கணும். ஒரு அல்லையே சொன்னா ஜீவன் இருக்கணும், ஒரு சோத்திரம் சொன்னா ஜீவன் இருக்கணும், ஒரு காணிக்கை கொடுத்தா ஜீவன் இருக்கணும். அல்லையே காணிக்கை கவலைப்பட்டா பாசிக்கு ஹார்ட் அட்டாக்ல வருது. ஏன் நமக்கு வர வேண்டிய பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ளாம மனசை மட்டும் சொல்றான், ஆண்டவரே கொடுக்கணுமே கொடுக்கணுமே கொடுக்கணுமே. எங்கிருமா கொடுக்க போற? போய் இன்னைக்கு குடும்பம் உட்காந்து அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கறத கொடுப்பாரு, ஆனால் பெற்றுக்கொள்ள வேண்டிய பெற்றுக்கொள்ள விதமாக பெற்றுக்கொள்ளணும். இன்னொரு மனிதன் இருந்தார், அவர் பேர் ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அழைத்து சொன்னார், ஆபிரகாம் உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. புறப்பட்டாரா? ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன், நீ
ஆசீர்வாதமாக இருப்பார். சரி, ஆண்டவர் இங்கே கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர் திருப்பி பேசுகிறாரா? இல்ல பெரிய ஜாதியா என்னையா என்ன ஆண்டவர் கேட்டாரா? ஆண்டவரே, எங்க அப்பா விக்கிரகத்துக்கு பின்னாடி இருக்காரு, நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் கேட்டாரா? யோபு சொன்னார், நான் என் வாயை பொத்திக் கொள்கிறேன், அமைதியாக இருந்தார். அதே 15:5 ஆண்டு சொன்னாரு, அவரை விக்கிற பேசவே மாட்டேங்கிறான், இவா கொண்டு போய் வெளியில் நிறுத்தி இந்த வாகனத்தை என்னான்னு பாராங்களாம், நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணிப்பாரு. அவனை எண்ணு, ஒரு சந்ததி இதமாக இருக்கும். உடனே கேட்டாரா, ஆண்டவரே, எனக்கே குழந்தை இல்லை, இவ்வளோ பெரிய வானத்தின்படி எனக்கு தருவீரா கேட்டாரா? கேட்கல. ஆண்டு சொல்லிட்டாரு. 26:4 வருஷம் ஆதியாகமம் 26:4. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து யோபு கீழ்ப்படிந்தாரு, வானத்தின் ஆசீர்வாதம். ஆபிரகாம் சொன்னாரு, கீழ்ப்படித்ததுனால ஆசீர்வாதம். அப்போ நமக்கு இந்த கீழ்ப்படிதல் தான் இன்னைக்கு ரொம்ப அவசியமா இருக்குங்க. ஆபிரகாம் பேசல, இப்ப நிறைய ஆண்டு பேசுறாரு. நம்ம வாசிக்கிறோம், ஆதி 13 பார்த்தீங்கன்னா ஆண்டு சொல்றாரு, இந்த பூமி ஃபுல்லா உனக்கு தானே, நீ எழுந்து எவ்வளவு தூரம் முடியுமோ போ ஆபிரகாம், இது எல்லாத்தையும் அவனுக்கு தானேன்னு சொல்றாரு. நான் அதான் அவனே ஒட்டு குடு 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 கூட ஓடி இருப்பேன். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆபிரகாம் என்ன சொன்னாரு? அமைதியா இருந்தேன். சொல்லுங்களா, என்ன சொன்னாரு? அமைதியா இருந்தேன். நான் ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாம், உன்னை கடற்கரை மணற்கே பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், பூமி வம்சமெல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். அமைதி கீழ்ப்படுதல், அமைதி கீழ்ப்படுதல், அமைதி கீழ்ப்படுதல், அமைதி கீழ்ப்படுதல். இன்னைக்கு ஆபிரகாமுக்கே தெரியாது அவர் பிள்ளைங்க, அவங்களோட பிள்ளைங்க பலத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். 2 பேர் 1:10 சொல்லுகிறது. வாசிங்களேன், 2 பேர் 1:10. Thank you Jesus. ஆகியால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் இறுதி விடுவதே இல்லை. முதலாவது அழைப்பு, 2வது தெரிந்து கொள்ளுங்கள். ஐயா, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு எத்தனை பேர் ஊழியம் செஞ்சிருக்கீங்க? கிராம ஊழியத்தில் எத்தனை பேர் கூட போயிருக்கீங்க? கைக்கு கேட்டு பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போகிறவங்களை கர்த்தர் அறுபடிகளை நிரப்புவார், போகாதவங்களை கர்த்தர் போக வைப்பார். நீங்க என்ன வேணாலும் பண்ணி பாருங்க. நான் சொன்ன, நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க எதிர்த்து பயன்படுத்தி கர்த்தர் ஓட முடியும். நீங்க விரும்புகிறீங்களோ இல்லையோ, நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளத்தான் போறீங்க. தானியேல் ஒரு மனுஷன் இருந்தார். தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு அழகான வார்த்தை உண்டு. தானியேல் 9:21. தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமான, கை தட்டுங்க கர்த்தருக்கு. அல்லேலூயா. மலையாளத்தில் சொல்லுகிறது, ஏற்ற புருஷன், ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான. ஆண்டவருடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ள கதறி விடுறாரு. அவர் அன்பு எவ்வளவு அழகு தெரியுமா? அழகை நேர்த்தே காண்பிப்பார், எல்லாத்தையும் சொல்லி தருவார். அவருடைய நட்புகளை வந்துட்டீங்கன்னா, தம்பிகளா, நீ உலகத்தை அன்பை வெறுத்து தள்ளி. ஆண்டவர் அவ்வளவு அழகாய் பேசுவார். எங்களோடு எங்களுக்கு ஆயிரக்கணக்கான சாட்சி நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் திடீர்னு பேசுவார். எந்த வகையில் ஏன் பேசுறாருன்னு நமக்கு புரியாது. So close, so friendly. சில வார்த்தைகள் பேசினா கர்த்தர் எனக்கு காமிச்சிருக்காரு. இங்கே முழங்கால் பிடிச்சவங்க கர்த்தர் அங்கே காமிச்சிருக்காரு. விசுவாசிகள் இருக்காங்களே, அவங்க நிலவே கர்த்தர் பேசுவார், ஊழியர்களை பேசுவார். சில வேளைகளை ஜெபிக்கும் பொழுது என்னை வேறு தேசத்துக்கு கொண்டு சென்று விடுவார்.
இங்கதான் இருப்பேன். ஆவியை கொண்டு போய் கஷ்டப்படுற ஊழியர்களை கொண்டு போய் காண்பிப்பார். இவர்களுக்காக ஜெபம், இந்த இடத்தை பார், இதுக்காக ஜெபம், வேதனை எதிர்பார்க்க இவர்களுக்காக ஜெபம். அவ்வளவு க்ளோஸ் ஆகணும். அந்த அழைப்பு தெரிந்து கொள்ள சர்ச்சுக்கு வந்தோம், நல்லா கம்பீரம் எடுத்தோம், ஆஃபரிங் போட்டோம், அடுத்த சண்டை பார்த்துக்கலாம். யாருன்னா நமக்கு ஃப்ரீ தானே நினைக்காதீங்க. பரலோகத்துக்கு போறவங்களுக்கு ஃப்ரீ டே கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு ஏதாகிலும் ஐயா பாருங்கல்ல, ஏதாகிலும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு செய்து கொண்டே இருந்தாங்க. அழைப்பு உறுதியாகும். ஐயா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நாம் அனைவரும் அங்க போய் சேர முடியாது. இன்றைக்கு அவருடைய அழைப்பு, அவர் தெரிந்து கொள்ளுதல், எதற்கு சபை கூடுது, எதற்கு இந்த ஊழியர்களை ஊழியம் செய்கிறார், எதற்கு இந்த வசனம் போதிக்கப்படுகிறது என்பதை அமர்ந்து நிதானித்து அறியலன்னா பரலோகம் போக முடியாதுங்க. பரலோகத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. உங்கள் கொடுத்த அழைப்பை அறிந்து நிறைவேற்றுங்கள். ஊழியத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை பார்த்தா என்ன சொன்னாரு என்பதை கவனிக்கணும். நாலு பிரியமானவன் சொல்றாரா, நீ சரி செய்யற தப்பு செய்ய கத்த நடத்துறாரா? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்று இருக்கீங்க? பெறாதவங்களை கைதுங்க பண்ணலாம். அபிஷேகம் பெறலையா? நான் பெற ஆயத்தமா இருக்கிறேன். ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாம் அபிஷேகம் பெற்றீங்களா? சிரிப்பே தெரியல. இல்லை அபிஷேகம் பெறாம ஒரு போனா போதும், ஒரு மாசம் டைம் அது காசு கொடுத்து அபிஷேகம் பெற்று தான் வரும். அதனால சொல்லுங்க, அபிஷேகம் பெற்று ஒரே டக்ஸை டக்கரா பேசிக்கிட்டே இல்லை. ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் ஊற்றப்படும். இந்த அபிஷேகம் தான் அவரோட பேச வைக்கும். ஆட்ட பொங்க சொல்லுவார், நீ புறட்டு போய் இது நடக்காது. அப்படியே அதில் போடும். போனே அவ்வளோ வச்சுருக்காரு. சில இடத்துக்கு அனுப்புவார். இந்த வயசான நிறைய சொந்தம் படுத்துருப்பாங்க. ஓடிக்கு ஆரம்பத்து நாட்கள் ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ டெலிஃபோன் சாதா டெலிஃபோன் இருக்குல்ல, ஐயா அம்மா முடியாமல் இருக்காங்க, தயவுசெய்து வாங்கி ஜோம் பண்ணுவாங்க. எப்போ உங்கள் பாஸ்டர் கூப்பிட்டீங்களா, அவர் இப்போ தான் வந்துட்டு போனார், உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னாருவாங்க. நமக்கு சந்தோஷம் இல்லை. பரவாயில்ல, பாஸ்டர் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. நாளைக்கு நாட்கள் போய் ஜோம்பிட்டு வீட்டுக்கு வரவங்க திரும்ப ஃபோன் வரும். ஐயா அம்மா போயிட்டாங்க. யாரு தெய்வம் 1 2 இல்லைங்க, 100 இப்போ அப்படி இல்லை. யார்கிட்ட ஜபம் நானும் சொன்னார், காலைக்கு போய் ஜோம் பண்ணிட்டு வா, நான் நம்ம எடுக்க போகிறேன்னு சொன்னார். ஏங்க ஊழியத்தில் எல்லாமே அவன் சொன்ன செஞ்சுட்டு ஆகணும். நேராக போய் ஜோம் பண்ணிட்டு கட்டத்து உள்ள உப்பு கொடு, மானத்திற்கு அந்த அம்மா உப்பு கொடுத்துட்டு ஆண்டுட்டு சொல்லுவாங்களே, அது சாட்சியாக இருந்தால் இருக்கட்டும். இவ்வளோ நேரம் போட்டுட்டு இருக்காங்களே, எடுத்துருக்காங்க ஜோம் பண்ணிட்டு காரி இல்லை 10 வீட்டு கார் போய் பார்க்குறேன். ஐயா அம்மா போயிட்டாங்க, ரொம்ப நன்றி ஐயா. இப்போ எல்லாம் அந்த மாதிரி சாக பண்ணல எங்கே போட்டுருக்காரு. அது ஏன் தெரியும். ஆவியானவர் நடக்க வேண்டிய பாதை வலதுபுறம் சாயும் பொழுது, இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே காமிப்பாங்க. படிக்க போகிற படிக்க என்ன படிக்கணும் தெரியாது. என்ன படிக்க போகிறோம்? கர்த்தர் சொல்கிற சரி படிக்க. நான் எடுத்து வச்சிருக்கிறேன், என்னன்னு தெரியல. ஒரு பாப்பா 4 வருஷம் நீட்டி எழுதிருக்கு. அவங்க அப்பா ஆட்டோ டிரைவர். ஏன்பா கத்தவருக்கு கொடுக்குற செய்தி தானே? இல்லை டாக்டர் ஆகணும். சந்தோஷம். ஆண்டு ஒரு சித்த பிள்ளைங்க மனம் பெறும். அவர் ஓடி உடைச்சி 1 வருஷம் 1.5 லட்சம் 3 வருஷம் 4 லட்ச ரூபா கட்டிட்டாங்க. நீட்டுக்கு எக்ஸாம் எழுதி படிக்கணுமா இல்லையா? சும்மா போயிட்டு படிக்கிறதே இல்லை. ஆண்டவரே நான் பாஸ் பண்ணிட்டேன்னா சர்ச்சில் பாஸ்டருக்கு சேர்த்து 100 ரூபா ஆஃபீட் போட்டேன். ஆண்டவரே பொறுத்தல 20 பைபிள் வாங்கி கொடுத்தாரு ஆண்டவர் சர்ச்சுக்கு. படிக்கிற பாஸ் பண்ண முடியாது. கற்றுட்டு கேட்க முடியாது. பேச மாட்டாரா? இல்லை எனக்குள்ள டாக்டர் ஆகணும் நான் சொல்கிறேன். காசு ஆகாமா? காசு இல்லை, நான் அவங்கள்ட்ட படிக்க வச்சுருந்தாரு. எனக்கு இஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் போயிட்டு எனக்கு வேண்டாம் விட்டுட்டு வந்தேன். நீ படிங்க இது பார்த்துச்சு இல்லைன்னா அப்படின்னு கத்தங்க சொல்கிறாரு. செய்வோம் சரிம்மா. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வெளியூரில் இருக்கிற மெசேஜ் இருக்குது. டேடி இந்த கேம் நான் உருவாக்கியிருக்கேன் பாருங்கள். கேம் வந்து ஸ்கூலுக்கு மேலே போயிட்டு ஓகேக்கு இந்த கேம் போட்டேன். நீங்கள் ஓகேன்னு நான் அப்லோட் பண்ணுறேன் இன்டர்நெட்டில் இருக்குது. ஸ்கூல் படிக்கிறது அப்புறம் சாப்பிட்றது இப்போ கேமரா எடுக்கிறாங்கள எடிட் பண்ணுறதுலேருந்து எனக்கு மியூசிக் போடுறதுலேருந்து இந்த கேபிள் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அதுதான் மற்ற லீட் பண்ணுறேன். சாட்சியாக சொல்கிறேன். இன்னும் +2 பாஸ் பண்ணுறேன்.
அது எது படிக்கிறதுன்னு எனக்கு பிரச்சனை இல்லை. அனுதினமும் தேவனுடைய சத்தம் முழங்கால நிற்கணும். அது மட்டும்தான் அசல் சொல்லுது. பிள்ளையாட்டானை நடத்துகிற வழியில் அவனை நடத்து. பிள்ளைட்டு 10 கேள்வி எடுக்க வாசனம், 10 கேள்வி கேட்க பாஸ்டர் விட்டு போய் பாஸ்டர் 10 கேள்வி கேட்கணும். பிள்ளைகிட்ட பதில் கரெக்டாக வந்தால் மாட்டோம். நேற்று கேட்ட கேள்வி அது சொல்லுங்க கேட்டதில்ல நமக்கு கூட ஆயிடும். வேகத்திற்குள்ள எத்தனை தடவை வேலை வாசிக்க தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனாலதான் நாங்கள் போகிறோம், அவர் ஊழியம் செய்கிறாரு. நாங்கள் உட்காரோம், சாப்பாடு போடுறாரு. உட்காந்துக்கு பாருங்க எல்லாம் ஜம்பு எங்களை வெட்டஸில் யாரும் போட முடியாது. ஒரு அள்ளியில் வச்சுருக்கேன் போட முடியாது. ஏன் காசு போட்டால் வாங்குறான், சரி காசை போய் யார்கிட்ட கேட்டு என்கிட்ட வேணுமோ அவர் கொடுப்பாரு. எங்கே போட்டப்ப எல்லாம் யாரும் அன்பு வாங்கி கொடுத்துருங்க. ஒரு பேடாக இருந்துச்சு, சொருகி இருந்தேன். வீட்டுக்கு போட்டேன்னா ஈக்கி வாங்கி விட்டுருச்சு சட்டையில். ஆடா சரி ஒரு கோட்டைக்கிட்ட போட்டு சமாளிச்சாச்சு. அது சரி டவுன் கூட ஒரு பேடாக வாங்கலாம், நல்ல பெண்ணை நல்லா கூட கோல்டாக போட்டேன். ஒருத்தர் வந்து பேடாக போட்டேன், தேங்க்யூ வச்சுட்டேன். இன்னொரு பேடாக போட்டேன், தேங்க்யூ வச்சுட்டேன். டேடி பத்திரமா வச்சுக்கிட்டேன். என்ன விஷயம் இந்த பேடா 9600 அடிக்குது, இந்த பேடா 8200 கற்று தம்பி குத்திட்டு வந்தாரு. சொல்லுங்க கேட்டமா பேனை போய் கற்றுட்டு கேட்க. அவர் என் பிள்ளை என்ன போடணும்னு அழகாக சூஸ் பண்ணி போட்டு ட்ரெஸ் பண்ணுவாரியா. அமைதியா ஒன்றை நடத்தும், குடும்பத்தை நடத்தும், ஊழியத்துக்கு பிள்ளையை நடத்தும். சும்மா போய் இடுப்பு புளி உப்பு மிளகாப்பு புளிக்கு சாப்பாடு அன்னைக்கு நான் கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நான் ஆராதனை நடக்கும்போது இன்னும் கையை கட்டி ஆராதிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் கண் தெரிய வாழ்வதற்கு என்ன கண் கொடுக்கிறோம். அப்படியே சைடில் பார்த்துட்டு அப்படியே இந்த பைக் வருது சைக்கிள் வருது. அவன் ஒரு நிமிஷம் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து கல்லை மாதிரி பரலோகத்துக்கு போயிடுவான். ஆராதனை தேவ பிரசன்னம் நெருங்கி வருகிறது. சிங்காசனத்தில் நெருங்கி வந்திருக்கிறாரு. அவர் தெரிஞ்செடுக்க பாத்திரம் இறங்க பாவம் உபவாசித்து அழுது இருக்கனால சிங்காசனத்துக்கு நீங்க போட்டுக்கிறாரு. அவன் என்ன கையை கண்டு ஆராதிக்க மாட்டேங்கிறோம். கொஞ்ச நாள்ல கை வழங்காது. ஐயா வேலையா கொஞ்சம் தான் செம்பை எடுத்து கொடுத்த வேணும். ஏமா இன்னைக்கு நீ கையை கட்டி பாடு. ஐயா கையை கட்டி கட்ட ஆராதி, கையை உயர்த்தி ஆராதி. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். பணிந்து குனிந்து அமைதியாக உன் பிரச்சனையெல்லாம் கண்டு சுகமாக்கிட்டே போயிடுவாங்க. தேவனை ஆராதனை கொண்டு விடுதலை ஆராதி. நடனமடி சோதனை கூட பாக்கெட்ல கையை விட்டுட்டு பாட்டு ஐயா பாட்டு நிறுத்துற பாட்டு எழுதுறது பார்த்தாங்க. Glory to God. அவர் தேவன், அவர் தேவன், கல்லோ மண்ணோ அல்ல, ஜீவன் உள்ளது. உங்களுடைய ஆசீர்வாதம் பரத்திலிருந்து வரணும். ஒன்றிடத்தில் கத்த நடத்துகிற வழியை நடத்து. இரண்டாவது மிக முக்கியமான ஆசீர்வாதம் எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்குவீங்களோ வச்சுக்குவீங்களோ மனசை நல்லா பதிச்சுக்கோங்க. நல்லவனோ கெட்டவனோ சொல்லுங்க, பெரியவனோ சின்னவனோ, பெரிய ஊழியக்காரனோ சின்ன ஊழியக்காரனோ, அவன் டிராக்ஸ் கொடுக்கறவனோ பஸ் ரோட்ல பேசிட்டு போற எந்த ஊழியக்காரனை குறித்து பேசக்கூடாது. அவர் அப்படி இவர் இந்த பையன் அவன் கிடக்கிறான் பேசிடாதீங்க. மறிச்சல் ஆசீர்வாதம் வீட்டுக்கு வராது. வாசல் சொல்லுங்க 1 நாளாகவும் 16:22 சங்கீதம் 105:15 சொல்லுகிறது, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை தொடாமல் என் தீர்க்க தரிசனங்களுக்கு தீங்கு செய்யாமல் வருகிறேன். ஒரு ஆளை நிச்சயம் பண்ணீங்களா? எதையாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம சர்ச்சை அது கூட கம்பேர் பண்றது. நம்ம சர்ச்சை இப்படிதான் நல்லா இருக்குல்ல அப்படின்னு நல்லா இருக்கா, அதனால கத்த ஒன்றை கொண்டு வச்சிருக்காரு. நீ நல்லா ஆடாது, நல்லா வாலிப பிள்ளைகள் அழகாக கூடி ஃபங்க்ஷன் நடத்துவீங்க. வாலிப கூட்டம் அழகாக நடத்துவாங்க. எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், நல்லா சேர்ந்து நல்லா ஆடி பாடி சந்தோஷம் கொண்டாடி ஆராதனை ஒரு அழகான தேவனுடைய ஆர்ப்பரிப்பு கூட நம்ம வச்சுக்கணும். அவங்க சொல்லுங்க, வீட்டில் பிள்ளைங்க படித்து வாசிக்கிறாங்க, சோறு போடாதீங்க, சோறு போடாதீங்க. எங்கள் அப்பாலாம்
சொல்லலை, எங்கள் அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர். இடது கால் இல்லாமல் கால் இருந்தது. சும்மா என்னை அடிக்கவே மாட்டார், ரொம்ப அன்பாக இருப்பார். ஆனால் தேவைப்பட்டால் என்னைக்காவது ஒரு அடி வச்சாலும் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். கரெக்டாக 2 வாரத்துக்கு ஒரு ஸ்டெப்பு எடுத்துக்க முடியாது. பசங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நீ என்ன மாதிரி மாறணும்னு தான் சொல்கிறேன். அங்கே இல்லையா ஸ்டைல் என்ன தெரியுமா? உள்ளே இன்னர்ஸை தட்டி மட்டும் போட்டுக்கணும், மேலே ஏறி கையை உள்ளே வச்சு குப்புறப்படுத்தணும் டேபிளில். நினச்சி பாருங்க, ஏதாவது அப்படியே அமைதியாக நடந்துகிட்டே இருப்பார். திடீர்னு இறங்கும் பெண்கள் இடிங்க, அடாடா யோகா காலத்து போல எனக்கு வந்து திரும்பி பார்த்தோன்னா இது மாதிரி இருக்க புது நம்ம ஃபுல்லாக அவர் இங்கிலீஷ் போட்டு படுத்திருப்பேன், அதை மட்டும் அவர் எடுத்துக்கிறாரு, மற்றதெல்லாம் நம்ம எடுத்து படுக்கிறோம். அவர் எடுத்துக்கிறாரு. உண்மையாக சொல்கிறேன், குட்டுப்பாரு ஆட்டா நோவா காலத்து வெள்ளம் போல டப்பட்ட டுப்பட்ட டப்பட்ட இட்டி முழக்க எல்லாம் எவ்வளோ இருக்கும். இறங்கிட்டு அன்னைக்கு தெரியாது, அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் கால் எடுத்து வைக்க முடியாது. அப்போ தான் தாய் பாசம் வரும். அதுக்கு தான் சொன்னேன், ஒழுங்காக நாடி சொன்ன மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீட்மெண்ட், நடி விடுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ப்ரேயருக்கு காவடி பேரில் சுற்றி உட்காந்துருப்போம். வசனங்களை வாசிக்கும் போது நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கிறேன், ஜிமி நீ இந்த வசனத்தை வாசின்னு சொல்லுவாங்க. சொல்லும் பொழுதே ஆத்மக்கள் வரும். அந்த வசனத்தை வாசிக்கும் போது கண்ணுக்கால் அழுதுருவோம். அதே மீறினா அந்த இடத்துக்கு போக மாட்டோம். உன் பிள்ளை நடக்க வேண்டிய வழிகளை நடத்து. முதல் வயது மகனதை அடி வாங்கினதை மாத்திரம் எடுத்து சிரிச்சுட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்னு பார்த்து சந்தோஷப்படுறேன். என்ன வேலை வந்து தெரியுமா? 10th 3 அட்டம்ப்ட் நான் அலைய வரமாட்டேங்க சொல்லியிருக்கேன். இல்லைன்னா நமக்கு வேகமாக வந்துருக்கும். 10th வேற ஒன்றும் இல்லை, சிறிது போன சிசு இல்லையா, சின்ன வயசு தாய்க்கு அடிச்சது இல்லையா, குழந்தைங்க பயங்கர நெஞ்சு வலி வரும். போயிட்டே இருப்பேன், நெஞ்சு வலி வரும், அப்படியே சுற்றி ஒரு போன மாதிரி விழுந்துருவேன். யாராவது கூட வீட்டுக்கு போடுவாங்க. 10வது படிக்கும் போது நான் வேலைக்கு போயிட்டேன். தேவ கிருபினால் நல்ல அமெரிக்கன் கனேடியன் மிஷினரிகள் தான் என்னை வளர்த்தாங்க. எங்கள் குடும்பத்தை வெள்ளைக்காரர்கிட்ட வளர்ந்தாங்க. அழகாக ஒழுக்க சத்தியம் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயம் வரும்பொழுது நாங்கள் தள்ளப்பட்டோம். சாப்பாடு கூட ஆள் இல்லை, சமயம் இல்லாமல் நாங்கள் போய்விட்டோம். நான் 10th படிக்கும்போது 13 ரூபாய் ஃபீஸ் எனக்கு. 10th இங்கிலீஷ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல். பின்னாடி பார்த்துட்டு 2 ஓட்டை இருக்கும். கீழே பின்னாடி உட்காந்து காக்கி கலர் பேண்ட்ஸில் 2 ஓட்டை ஹெட்லைட் வச்சுருக்கோம். ஓட்டை அப்படியே பேக்கை போட்டு மறைச்சிட்டு ஸ்கூலுக்கு போவோம். நினச்சி பாருங்க, வெள்ளைக்கார டேபிளில் உட்காந்து நெட்டில் உட்காந்து மடியில் போட்டு ஃபோட்டோவில் சாப்பிடுவோம். கர்த்தர் உருவாக்கணும்னு நினைச்சாரு, உதவி செஞ்ச எல்லாரும் அடித்தாரு. தனியாக அப்படி சாப்பாடு 11 வருஷம் வாழ்ந்து கொடுக்க முடியல. எங்கள் அம்மா பக்கத்து வீட்டில் போய் பேரிக்காய் வாங்கிட்டு வந்தால் பேப்பரில் சுற்றி போட்டி விடுவாங்க. இன்னொரு காரியம், எங்கள் வீட்டில் வேலைக்கு இருந்தாக்கா பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு கொடுக்குற இட்லியெல்லாம் கொண்டு வந்து என்னை மடியில் போட்டு விட்டுருவாங்க. வேலையிலிருந்து 14 வயது போனேன், வேலை செய்ய ஆரம்பித்தேன். சரி, நான் போய் வேலை செய்வேன். என்ன வேலை தெரியுங்களா? டேபிள் க்ளீன் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 10 ரூபாய் சம்பளம். ஆனால் அதுக்காக டேபிள் க்ளீன் பண்ணி டவுசர்லாம் போட்டு போக மாட்டேன். இப்போ இருக்க பாருங்க, அவ்வளோ இல்லையா, கையை போட்டுக்க மாட்டேன். இதே ஸ்டைல் அபிஷேகம் போட்டுருக்கேன்ல 13 வயசில். அந்த ஆவியானவருக்கு கலன் கொடுக்கும்படி தான் வஸ்திரம் போடுறோமே தவிர நாங்கள் பிரியாணி போடுறது அவருக்கு கொடுக்க வேண்டிய கலன் இல்லையா. அப்படி தான் டேபிள் க்ளீன் பண்ணுவேன். 13 ரூபா கட்ட முடியல ஃபீஸ். வேலைக்கு போனேன், படித்து கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்தேன். 10வது முடித்தேன். 1500 ரூபாய் வட்டிக்கு வாங்கினேன். 10 ரூபாய்க்கு வட்டி ஒரு பில் வாங்கி கொடுத்தாங்க. என் வீட்டுக்கே தெரியாது. ஒரு டேபிள் தொடச்சி வந்து படித்து டிப்ளமா எல்லாம் படிச்சுட்டு எனக்கு ஒரு டிப்ளமா முடித்தேன். அப்படியே வேலை செய்ய படித்தேன். 8 டிகிரி கட்டணம் கொடுத்தாங்க. 2 டிகிரி அமெரிக்காவில் முடிச்சு பிரைவேட்டை கட்டதுக்கு 10 ரூபாய் அப்பா குட்டியை வாங்கலை, ஆட்டுக்குட்டியே வாங்கலை. எனக்கு கொடுத்த ஒரு கொடுத்தாரு, குடும்பத்துக்கு கொடுத்து நானும் படித்து கட்டணம் முடிச்சு
கடைசி என்ன தெரியுங்களா? ஏர் ஹோஸ்டஸ் இருக்காங்க, விமான பணிப்பெண்கள், விமான பைலட், இவங்களுக்கு ட்ரெயினர் நான். நல்ல எதுங்க ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? ஒரு நாளைக்கு 7,000 ரூபாய் சம்பளம். ஒரு நாளைக்கு 7,000 ரூபாய் சம்பளம். 7,000 ரூபாய் சம்பளம். ஆனா நான் உள்ள போய் சொல்லிட்டு நாங்கள் எப்போ உங்களுக்கு வரணும், எப்போ உங்களுக்கு வரணும். 17 வருஷம் பார்த்தேன். கர்த்தர் சொல்லாம யாரு கூட வரக்கூடாது. இல்லையா? சொல்லட்டும். கர்த்தர் 17 வருஷம் கழிச்சு ஆடாடாரு எல்லா வேலையும் தூக்கி போட்டு கர்த்தருக்காக ஓடி வந்துட்டாங்க. அழிஞ்சு போன எண்ணெய்க்கு கத்த ஓய்வு கொண்டு வந்துருக்காங்க. அவளையும் முன்னாடி வர முடியாது. படித்தது ஓட்ட கவர்மெண்ட் இங்கிலீஷ் ஸ்கூலு. வந்து பாரு இங்கிலீஷ் என்ன மாதிரி எனக்கு பேச முடியாது. ஆந்திரா கவர்மெண்ட் என்னை கூப்பிட்டு போய் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸுக்கு 28 வயசுலேயே என்னை ட்ரைனிங் கொடுக்க வச்சான். எங்க இருந்தது? இது எல்லாம் பைத்தியம். இதெல்லாம் அற்பமாக இருக்கிறதுனால கர்த்தர் நம்மை ஞானவர்களை வருகிறார். உள்ள படிக்கிறதுக்கு ஒன்னே 13 வயசுல வேலை புத்தகத்தை தூக்கி அவ்வளவுதான். 14-15 வயசு சாப்பாட்டுக்கு வெளியே தான் வாங்கிச்சோம். ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் வேலை செய்தேன். ரொம்ப வசதியாக இருந்துச்சு. ஒரு தனி நான் பாச பையன் வேறையா நான் தனியாக ஆள் வேறு. எனக்கு எந்த ஒரு சூழ்நிலைகள் இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ரொம்ப வாழ்க்கை வேலைக்கு போனேன். இப்போ கற்று பேசுகிறால காலையில் எப்படியாவது மறைக்க போகணும்னு சொல்லி எனக்கு மறிக்கிறதுக்கு நல்ல வழி. சரி செத்து பேசாம சொல்லி நான் இந்த மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மருந்து உண்டு, பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் தேட்டால் கிடைக்கிறது. அந்த மாத்திரையை ஒரு மாத்திரை சாப்பிட்டா இந்த பிரசவத்துக்கு கொடுக்குற மாத்திரை, இந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை உண்டு. அந்த ஒரு மாத்திரை கொடுத்தா 36 மணி நேரம் நல்லா தூங்கிடுவாங்க, வலி தெரியாமல் தூங்கிடுவாங்க. 2 மாத்திரை கொடுத்தா கிட்டத்தட்ட ஆளும் அப்படி ஆகும். அந்த மாத்திரையில் 20 மாத்திரை தான் இருந்துச்சு. நான் இந்த மெடிக்கல் ஷாப்பில் கொண்டு போய் நல்லா சங்கீதம் 24 படிச்சுட்டு யாரும் நெஞ்சினதில்லை நல்லா ஜோம் பண்ணிட்டு எஸ்வே வர்ற ஆட்டன்னு போட்டு கொடுக்கிட்டேன். பாவம் செய்யணும்னா துணை அதிகம் சாப்பிட்றது, கர்த்தரோட நிற்கணும்னா துணை கம்மியாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஃப்ளாட் ஆள் அவுட் ஆகிருக்கணும். ஆகலை 8 நாள் கற்று திருப்பி எழுப்பி விட்டாரு. எழுப்புனா உலகம் நல்லாவா பேசும்? அவங்களோட சொந்தக்காரங்க பேசிட்டு இருக்கான். பாரு கண்ணை தொடர்ந்து பார்க்குது. பாசுக்கு பிள்ளைய இந்த குடும்பத்துக்கு எது குறிக்க வந்து பிறந்திருக்கு, இந்த குடும்பத்துக்கு சாபம். அப்படியே பார்க்கலாம் இன்னும் உயிரோடு இருக்கேனா எந்திரிச்சுட்டேங்க. அடுத்த ஒரு 2 மாதம் போச்சு. ஜனவரி 18, 1991 இனி ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது. நான் அந்த மெடிக்கல் ஷாப் என் கையில் ஆளுகள் இருந்ததுனால 200 மாத்திரை ஆர்டர் பண்ணேன். ஆளு பையன் 70 டேப்லெட் தான் இருக்கிற அனுப்பிவிட்டான். சரி வரட்டும் போனேன், அழுதேன். எங்கள் வீட்டில் என்ன அப்பாட வந்தேன். வாலிபர்களுக்கு அப்பாடாமே புரியாது, வசனம் எல்லாம் புரியாது. வாலிப தம்பி தங்கச்சி மகனே வீட்டு ஒரு டிக்கெட் கொடுத்துருவான், போதும் டிக்கெட் கொடுத்து போடல. அது ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கேன், எல்லாம் ஆசீர்வதிப்பேன். எங்கள் வீட்டில் தான் வந்து இங்கிலீஷ் டைப்பில் வளர்ந்ததில்லை. எங்கள் அம்மா அப்பா குழந்தைக்கு முத்தம் கொடுக்காம இன்றைக்கி நாங்கள் படுத்தது கிடையாது, போனது கிடையாது. கொடுத்துக்கிட்டே இருப்போம், அம்மாவுக்கு அப்பாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். மொத்தப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம், அப்பா அம்மாவுக்கு தான் அண்ணன் தம்பி கொடுத்துருவோம். போய் ராத்திரி போய் 70 டேப்லெட் போட்டேங்க. போட்டுட்டு எங்கள் அப்பாட்ட போய் திருப்பி பார்க்குறேன். நைட்டு போயிடுவேன் டாடி, என் அப்பாவை முத்தம் கொடுக்குறேன். அப்பா சொல்கிறாங்க, நீ இப்போ தானே கொடுத்துட்டு போய் படுத்த மனசை சொல்கிறேன். அந்த காலம் இருக்க மாட்டேன். எங்கள் அம்மா முத்தம் கொடுக்குறேன். எங்கள் அக்கா பொழுது குட்டி குழந்தை படுத்துக்கா, செல்லம் மாமா போயிட்டு வரீங்களான்னு அழுது முத்தம் கொடுத்தேன். கொடுத்துட்டு போய் படுத்தேன். அவுட். 28 நாள் கழித்து கொடுத்துருக்கிறேன். இன்னும் உயிரோடு இருக்கிறேன். ஏன் தெரியல, கண்களை திறக்கிறேன். என்னென்னவோ நடக்குது, யாராலும் என்னென்னவோ பேசுகிறாங்க. சின்ன பையனாச்சு யாரும் பார்க்கல. ரொம்ப தூஷிச்சாங்க, ரொம்ப வார்த்தை என் மனசு ஒட்டுக்கு நொறுக்கி போனது. ஆழ ஆரம்பித்து இன்னும் உயிரோடு இருக்கேன். கண்களை முடியாது. திடீரென்று என் கட்டிலே உடம்பை விட்டு என் உயிர் மேலே விட்டது, நாத்தமாக மேலே விட்டது.
மேல இருந்து கீழே பார்க்கிறேன். என் கட்டில் இருக்கு, நான் படுத்திருக்கிறேன், நான் மேலே இருக்கிறேன். இது என்னன்னு எனக்கு தெரியல. என்ன நான் இங்கே இருக்கிறேன், கீழே இருக்கிறேன், இது என்னதுன்னு நினைக்கிறதுக்குள்ள என்னுடைய கட்டில் சுற்றி ஒரு பெரிய கரம் பிடிக்கிறாங்க. இதை பார்த்து எனக்கு புரியும். இது என்னது நினைக்கிறதுக்குள்ளே என் ஆத்மா உள்ளே வந்தது. கண்களை திறந்தேன். பெரிய கட்டை விரலின் அருகில் இருக்கிறது. அதை தொட்டேன். எனக்குள்ளே பரிபூர்ண ஒரு சமாதானம். அதை தட ஆரம்பித்தேன். இயேசுவை அறிந்து கொண்டேன். நான் சொன்னேன், இயேசுவே, இது நீரா என்ன போதும் ஆண்டவரே. மரணம் உங்களுக்காக ஜெபிப்பேன். அவ்வளவுதாங்க. திருப்பி கண்ண முடிச்சேன். 48 நாள் கழித்து கண்களை திறந்து உடம்பில் பயங்கர பதவிக்கும் அதனுடைய தாக்கம் இன்று வரை எனக்கு உண்டு. திடீர்னு கால் எடுத்துக்கொள்ளும், நடக்க முடியாது, கால் திடீர்னு புழுவாயிரும், நெஞ்சோதி தாங்காது, ஏதாவது ஒரு குழப்பம். ஆனால் கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா? என்ன நிற்க வச்சுட்டு அவன் பின்னாடி உங்களை பேசி ஆசீர்வதிச்சு பரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. பரத்திலிருந்து ஆசீர்வாதம் இருக்கு. அவர் அவர் ஆசீர்வதித்து போய் ஆண்டு வானத்தில் பூமி ஆசீர்வாதம் உண்டாகும்படி ஆசீர்வதித்தார். இந்த கூடுகை உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அன்பு குடும்பத்தாரே, இந்த சபைக்காக நீங்கள் ஒரு நிமிடம் கண்ணீர் சிந்தி பாருங்கள். தாயின் வீட்டில் அழிந்த எண்ணெய் உண்மையாக உலகத்திற்கு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணின கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதங்களை மாற்றப் போகிறார். ஒன்றே ஒன்று, உன் பெற்றோருக்கு கீழ்ப்படி. கணவன் மனைவி கண்டிப்பாக உங்கள் நடத்துகிற ஊழியருக்கு கீழ்ப்படுகிறது. ஓடி ஆலோசனை கேளுங்கள். இது ஒரு தேவை இருக்கிறதா வந்து பேசுங்க. மாஸ்டருக்கு ஒரு நிலைமைக்கு ஜெபம் பண்ணுகிறது. கூடி செவிங்க. இந்த உங்களோட அழைப்பை நிறைவேற்றுங்கள். இந்த வாகனத்தின் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகிறோம். நம்ம குடும்பத்தாரே, நேற்றாரத்திட்ட விடுதலை இது உங்களை தொடர்ந்து வருகிறது. பெரிய சாட்சியத்தை மாற்றப் போகிறார். கர்த்தருக்காக எழுதி பிரகாசி அவருடைய ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தரை உழைப்பீர்களா? கர்த்தருக்கு குடும்பமாக உழைப்பீர்களா? சபை கட்டி எழுப்புவீர்களா? இன்றைய பலத்தின் ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வரப்போகிறது. அப்படி எழுதி நிற்கலாம். யாரும் வெளியே போகக்கூடாது. சின்ன பிள்ளை யாரும் எழுதிக்க வேண்டாம். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். அப்படி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தேவாவின் இடைப்பட போகிறார். இதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றப் போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். எழுதுவோம். எழுதாய்க்கமாக 2 காரணங்களை தருங்கள். தேவாதி தேவனை நோக்கி பாருங்கள். ரிஷாக்கல்ல மரதுர நவரதுரை கபபரச்சர கதேஷி திகரம். Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஷலவரச்சர பிரதிரி கபபாடி பச்சக. Thank you Jesus. எல்லாரும் கண்களை திறக்க வேண்டாம். சொல்லி கடவுள் இந்த படத்தில் வருகிறது அந்த ஆசீர்வாதம் யாருக்கு திறக்கக்கூடாது. சொல்லி கடவுளே இந்த படத்தில் வருகிற ஆசீர்வாதம் என்ன? சின்ன பிள்ளைலாம் கண்ணை முடிக்குவாங்க. Thank you Jesus. Thank you Thank you Jesus. Thank you Jesus. எல்லா கண்களை மூடி யாரும் அசைய வேண்டாம், எங்கேயும் சிந்திக்க வேண்டாம். மரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆண்டவரோடு கனெக்ட் பண்ணுகிறேன். ஆவியானவர்கள் பேசுகிறதை கேட்கும்படி காதுகளை தருங்கள். நானும் என் வீட்டாரும் போகிட்டால் கத்தரை சூழ்நிலை சொல்லுங்கள். என்ன வேண்டுமோ சொல்லுங்க. ஆண்டவர்கள் உங்களோட பரிசுத்தப்பட்டு எனக்கு வேண்டும். ஒரே ஒரு நிமிடம் தருகிறேன். உங்கள் ஜபத்தின் நேரத்துக்காக நான் ஒரு பாடலை மட்டும் பாடப்போகிறேன். அவ்வளவுதான். நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். குடும்பத்துக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? தேவனோடு சேர்ந்த அழைப்புக்கு என்ன செய்ய போகிறீங்க? தரிசனத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க? ஒப்பு கொடுத்துட்டே மகளே, நீங்கள் உன்னுடைய விடுதலையை நீ அனுபவிக்க போகிறேன். மகனே, ஐயா, உன் குடும்பத்தை விடுதலை ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க போகிறேன். எல்லா கண்களும் உங்களுக்கு எல்லாம் அபிஷேகம் பெறாதவங்க இருப்பீர்கள். நாளைக்கு பேச ஆரம்பிங்க. யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். தேவ பிரசனம், தேவ தூதரோடு பேச ஆரம்பிங்க. தேவ வல்லமை அந்த பரமானந்த குணாளா ஆதத்தின் தீரற்ற மறுவேரா எவை ஆண்டு கொண்டாரே, எவை ஆண்டு கொண்டாரே ஞானாதிக்க துரையே.
ஒரு விடுதலை நேரம், ஆசீர்வாத விடுதலை நேரம், ஆசீர்வாத கூட்டத்தை குடிக்க தேவனுடைய பெற்றுக்கொள்ளுங்க, நல்லா பெற்றுக்கொள்ளுங்க. கண்களை ஆபத்து பேசுங்க. நம்ம கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது பரிசு பார்க்கிறவர்கள் அறிக்கை நடப்பாங்க. நமக்கு டைம் இல்லாதனால நம்ம சீக்கிரம் முடிக்க போகிறோம். ஆனால் சகல காரியங்களை ஆசீர்வதிக்க போகிறோம். உடைய நோய்களை எல்லாம் கத்த குணமாக்க போகிறோம். உடைய பாவங்களை எல்லாம் கத்த மன்னிக்க போகிறோம். உன் குடும்ப சூழலை மாறிக்கொண்டிருக்கிற வேலையில் ஆவியானவர் இறங்குகிற வேலையில் ஆவியால் இறங்கி கொண்டிருக்கிற வேலையில் பயப்படாது. இதுவரை உங்களுடைய ஜெப குறிப்புகள் எல்லாம் இப்பொழுது கேட்கப்பட்டது. அவர்களுக்கு பதில் அருளப்பட்டது. விடுதலை ஆராதிக்க ஆரம்பிங்களே. எவ்வளவுக்கு அதிகமாக விடுதலை ஆராதிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக தேவன் செயல்படும். ஆகியவர்களை மாற்றுகிறார். ஒரு பிசினஸ் மாறுகிற வகையை உன் வேலை மாறுகிறது, உன் கணங்கள் மாறுகிறது, உன்னுடைய கட்டுகள் மாறுகிறது. நீ சபைக்கு ஒளியாய் மாறிக்கொண்டிருக்கிறாய், சபைக்கு தீர்க்க தரிசியாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். ஆராதனை வேளையிலேயே தீர்க்க தரிசனத்தை பேசுகிற ஒரு வல்லமை இறங்கி வரப்போகிறது. உன்னுடைய குடும்பம் தேவாலயங்கள் மாறுகிறது, உன் குடும்பம் ஜெயமாய் மாறுகிறது. அக்கினி இறங்கி வருகிற நேரம் இது, அக்கினி இறங்கி வருகிற நேரம் இது. பணத்தில் ஆசீர்வாதம் இறங்குகிறது, பணத்தில் ஆசீர்வாதம் இறங்குகிறது. நன்றி. எல்லாம் ஏவல் பிள்ளைகளுடைய மறைந்ததற்கு நன்றி. இருளின் ஆவியின் மறைந்ததற்கு நன்றி. அபிஷேகத்தினால் நுகர்கள் மூழ்கிறதற்காக நன்றி. விடுதலைக்காக நன்றி. பரிபூர்ண ஆரோக்கியத்திற்கு நன்றி. கிருபைக்கு நன்றி. சபையின் மேன்மைக்கு நன்றி. தேவ மகிமைக்கு நன்றி. பொல்லாத வியாதிகளை மதன் பிரச்சனை உள்ளவர் கையில் இணைந்து வைத்துள்ளனர். இயேசுவின் நாமத்தில் எல்லா பொருளாதார பண பிரச்சனைகள் ஆகிய வெளியே போ. வறுமை ஆகிய இயேசுவின் நாமத்தில் பிடித்தல் பிள்ளைகளுக்கு வெளியே போ. சமாதான குறைவுகள் ஆகிய வெளியே போ. சபையை நெருங்கி வருகிறதற்கு இந்த தடை ஆகிய இயேசுவின் நாமத்தில் வெளியே சத்தமா சொல்லுங்க. என்னுடைய பிள்ளையை என்னை விட்டு பிரிக்கிற குழந்தைகளுக்கு கீழ்ப்படிய ஆவியை சத்தமா சொல்லுங்க. வெளியே போ. நாளைக்கு ஆவியான குழந்தைகளை பற்றி கொள்ளட்டும். பரிசு தாவிய குழந்தைகளை பற்றி கொள்ளட்டும். கண்ணீரின் ஆவி நிர்மலமாகி போ. என்ன சொன்னாங்க? வீடு தேவாலயமாய் மாறணும், ஜபக்குழுவாய் மாறணும், ஏன் ஆலயமாய் மாறணும். பிதாவின் பிள்ளைகளுடைய ஜபங்களை அங்கீகரிக்கிறார்கள். அவர்கள் பங்குகிற பொருட்களை உங்களுடைய சமூகத்தில் வருவதாம். ஆசீர்வதியும் வீட்டுக்கு போகும்போது மகத்துவ தேவதூதர்களை காண கட்ட திரும்பி பார்க்கிறார். பரிசுத்தத்தை காண திரும்பித்தார். ஆலயத்தில் மகிழ்வுள்ள ஜப வீரர்களாய் தேவ தூதர்களாய் பிள்ளைகளை அபிஷேகிப்பீராக, நடத்துவீராக. கட்டத்தந்த ஜெயத்திற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்முடைய ஊழியர்களுக்காக சபைக்காக மட்டும் ஜெபிக்க போகிறோம். எல்லா கைகளிலும் நம்முடைய வைப்பிற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, தேங்க்யூ ஜீசஸ். குடும்பத்திற்காக எல்லா கைகளுக்கு கண்டக்கூடிய அந்நிய பாஷையை பேசி ஆண்டவரே
அவங்க படுகிற கஷ்டங்கள் ஒரு சில காரியங்கள் கர்த்தருக்கு காண்பித்தார். ஆனால் அந்த கஷ்டத்தை குறித்து கலங்க போகிறீங்க. கர்த்தருக்கு பலன் உண்டாக 2030 எங்கிட்ட 5000 பேர் இருக்கிறாங்க. 2030 5000 பேர் இருக்கிறாங்க. அந்நிய பாஷையை பேசி ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். கைகளை உயர்த்தி பெருகுவார்களாக. ஆவியிலே பெருகட்டும், சத்தியத்தில் பெருகட்டும், ஐஸ்வர்யத்தில் பெருகட்டும், பலத்தில் பெருகட்டும், தேவ கிருபை பெருகட்டும், மரங்களில் பெருகட்டும், அபிஷேகத்தில் பெருகட்டும், சபைகளில் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதி. அட்டகமான கிருபைகளை நிரப்புவீராக. அப்படி இருந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக அப்பா அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. நம்முடைய ஃபாதர் பெக்மான்ஸ்க்காக ஒரு சிலர் சொந்தமா அப்பா ஐயாவை தேசம் முழுவதும் பலப்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக. உலகெங்கும் குரல் கேட்கும்படி சரீரத்தில் ஆடி பலப்படுத்துவீராக. பல 1000 சபைகளை கொண்டு கர்த்தராய் பலப்படுத்துவீராக. Thank you Jesus. Hallelujah. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா போங்க, கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. கடைசியா ஒரு எல்லா சத்தமா சொல்ல போறோம். என் குடும்பத்துக்கு, என்னுடைய வீட்டிற்கு, என் தெருவுக்கு, என் கிராமத்துக்கு, என் பட்டணத்துக்கு 3 தடவை இயேசுவே ஆண்டவரை காக்க போறோம். கையை ஓய்த்தி நாம சத்தமா இயேசுவே